சரி கவனிங்க. நான் சொல்றப்ப நோட்ஸ் எடுத்துக்கலாம், கவனிச்சுட்டே வாங்க. எக்ஸ்பிரிமெண்ட் 3A லாரன்ஸ் ஃபோர்ஸ் நேத்து தான் பார்த்தோம். ஆனா இன்னைக்கு இங்க இருந்து நாம 3Cக்கு போகணும். அப்ப 3Aல எதெல்லாம் எசென்சியலோ அதெல்லாம் நம்ம ஒரு தடவை நேத்து பார்த்திருந்தாலும் இன்னைக்கு டிஸ்கஸ் பண்ணிட்டா நல்லா இருக்கும். லீடு கிடைக்கும், ப்ராப்பரா போன மாதிரி இருக்கும். அதனால 3Aவை பிரீஃப் பண்ணிடுறேன். அதுக்கப்புறம் 3C போவோம். லாரன்ஸ் ஃபோர்ஸை அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிறதுக்கு எனக்கு XYZ இந்த ஆக்சிஸ் செட்டப் வேணும். கான்செப்ட தெளிவா புரிஞ்சுக்கிறதுக்கு நான் 3 டயக்ராம் போடுறேன். ஏன்னா லாரன்ஸ் ஃபோர்ஸ பை எக்ஸ்பிரிமெண்ட் தான் அப்டைன் பண்ணி காமிக்கிறாரு. அவர் செஞ்ச எக்ஸ்பிரிமெண்டே நாமளும் செய்யணும், அது பாசிபிள் கிடையாது. பாசிபிள் தான், பட் ஒரு கிளாஸ் ரூம்ல அது பாசிபிள் கிடையாது. அதனால அவர் என்ன பண்ணாரோ அதை டயக்ராம் மாதிரி டிஸ்கஸ் பண்ணி அவர் பண்ணதை அப்படியே வெர்ச்சுவலைஸ் பண்ணி உள்ள போயிடலாம். சோ அதனாலதான் நான் 3 டயக்ராம் எடுத்திருக்கேன். இதுல வெர்டிக்கல் ஆக்சிஸ்ல மேக்னெட்டிக் ஃபீல்ட் செட் பண்ணும். ஒரு மேக்னெட்டோட நார்த்தையும் சவுத்தையும், ஒரு மேக்னெட்ல இருக்கிற நார்த் போல் சவுத் போல நீங்க கட் பண்ணி நார்த் பாட்டம்லையும் சவுத் டாப்லையும் கொண்டு வந்துட்டீங்கன்னா மேக்னெட்டிக் ஃபீல்ட் ஃப்ரம் நார்த் டு சவுத்னு ப்ரொஜெக்ட் ஆகும். அப்போ ஆட்டோமேட்டிக்கா வெர்டிக்கல் ஆக்சிஸ்ல மேக்னெட்டிக் ஃபீல்ட் செட் ஆயிடும். சொல்றது ஈஸி, செட் பண்றது ரொம்ப கஷ்டம். ஏன்னா யூனிஃபார்ம் மேக்னெட்டிக் ஃபீல்ட செட் பண்ணும். பிராக்டிக்கலா அது ஒரு டஃப் ஜாப் தான். பட் இங்க நாம சிம்பிளா சொல்லிட்டு போயிடலாம், இன் வெர்டிக்கல் ஆக்சிஸ் நாம யூனிஃபார்ம் மேக்னெட்டிக் ஃபீல்ட் செட் பண்ணிருக்கோம். அப்புறம் அடுத்து என்ன பண்ணா, ஒரு சார்ஜ் ஆரிஜின்ல பிக்ஸ் பண்ணிடணும். சார்ஜ் வித் மாஸ், அதனால அதை சார்ஜ் பார்ட்டிகல்னு சொல்லலாம். லாரன்ஸ் ஒரு அட்டம்ப்ட்ல அந்த சார்ஜ் பார்ட்டிகலை மேக்னெட்டிக் ஃபீல்டுக்கு பெர்பெண்டிகுலரா புஷ் பண்றாரு. ஒரு அட்டம்ப்ட்ல அதே சார்ஜ் பார்ட்டிகலை மேக்னெட்டிக் ஃபீல்டுக்கு பேரலலா புஷ் பண்றாரு. ஒரு அட்டம்ப்ட்ல அதே சார்ஜ் பார்ட்டிகலை மேக்னெட்டிக் ஃபீல்டுக்கு இன்க்ளைண்டா புஷ் பண்றாரு. இன்க்ளைனேஷன் தீட்டா. இப்படியெல்லாம் எக்ஸ்பிரிமெண்ட் செய்யறப்ப மேக்னெட்டிக் ஃபீல்டுக்கு பெர்பெண்டிகுலரா சார்ஜ் மூவ் ஆகுறப்ப சார்ஜோட ட்ராக், தட் இஸ் பாத், டீவியேட் ஆகுறத நோட்டீஸ் பண்றாரு. அப்ப சார்ஜோட ட்ராக் மாறுதுன்னா this charge may have possessed force அப்படின்னு என்ன பண்றாருன்னா முடிவு பண்றாரு. மேக்னெட்டிக் ஃபீல்டுக்கு பேரலலா சார்ஜ் மூவ் ஆகுறப்ப ட்ராக் டீவியேட் ஆகல, அதே ட்ராக் மெயின்டைன் ஆகுது. அதனால ஃபோர்ஸ் 0 அப்படின்னு கன்ஃபார்ம் பண்றாரு. எக்ஸ்பிரிமெண்ட் செஞ்சுதான் ரெண்டையுமே கன்ஃபார்ம் பண்றாரு. சோ மேக்னெட்டிக் ஃபீல்டுக்கு பெர்பெண்டிகுலரா மூவ் ஆகுறப்ப ட்ராக் டீவியேட் ஆகுறதுனால ஃபோர்ஸ் இருக்குன்னு சொன்னா மட்டும் பத்தாது, அந்த ஃபோர்ஸை கால்குலேட் பண்றதுக்கு ஃபார்முலாவும் ஆஃபர் பண்ணும். லாரன்ஸ் நிறைய இன்வெஸ்டிகேஷன் செஞ்சு ஃபார்முலாவை BQVன்னு ஃபைனலைஸ் பண்றாரு. அவர் ஃபைனலைஸ் பண்ண இந்த ஃபார்முலா ட்ரூ தான், ராங் கிடையாது அப்படிங்கறத நேத்து நாம SI யூனிட் வச்சு டேலி பண்ணியாச்சு. அதனால திருப்பி அதை பார்க்கணும்னு அவசியம் இல்லை. இந்த கேஸுக்கு போயிடலாம். இந்த கேஸ்ல மேக்னெட்டிக் ஃபீல்டுக்கு இன்க்ளைண்டா பார்ட்டிகல் டிராவல் ஆகுது, அப்பையும் பார்ட்டிகளுக்கு ஃபோர்ஸ் கிடைக்குது. இந்த கேஸ்ல ஃபோர்ஸோட ஃபார்முலா அப்டைன் பண்றதுக்கு ப்ரீவியஸ் கேஸோட ஃபார்முலாவை தான் ரெஃபரன்ஸா எடுக்கிறாரு. சோ ஃபர்ஸ்ட் டேர்ம் B, வெர்டிக்கல் ஆக்சிஸ்ல செட் பண்ணிருக்கிற மேக்னெட்டிக் ஃபீல்ட் அதே B தான் இங்கே இருக்கு. சோ B will be replaced as B. நெக்ஸ்ட் Q, அதே சார்ஜ் தான் இங்கேயே வச்சிருக்கேன். சோ Q will be replaced as Q. ஃபைனலா V, which is perpendicular velocity of magnetic field. அப்ப இங்க வெலாசிட்டி மேக்னெட்டிக் ஃபீல்டுக்கு இன்க்ளைண்டா இருக்கு. சோ இதை ரெண்டா ஸ்பிளிட் பண்ணா பெர்பெண்டிகுலர் வெலாசிட்டி அப்டைன் பண்ணிடலாம். தீட்டா இருக்கிற சைடு காஸ் தீட்டா டேர்ம்னு எடுக்கிறான், அதுக்கு பெர்பெண்டிகுலரா சைன் தீட்டா டேர்ம் எடுக்கிறான். ஸோ V sin theta மேக்னெட்டிக் ஃபீல்டுக்கு பெர்பெண்டிகுலரா இருக்கு. ஸோ B, Q and V sin theta will become a force formula of second case.
இந்த ஃபார்முலாவை அப்டைன் பண்ணதுக்கு அப்புறம் லாரன்ஸ் இத ஃபைனல் ஃபார்முலாவா ஃபைனலைஸ் பண்றாரு. ஏன்னா இது இருந்தா இதுக்கும் போகலாம் அதுக்கும் போகலாம். அதுக்கு தீட்டா வேணும். தீட்டாங்கிறது பிக்கும் விக்கும் அக்ராஸா உள்ள ஆங்கிள். ஹியர் பி அண்ட் வி ஆர் பர்பெண்டிகுலர். பர்பெண்டிகுலர்னா தீட்டா 90. அப்ப சைன் 91 இந்த ஆன்சர் வரும். இங்க பி அண்ட் வி ஆர் பேரலல். அப்ப தீட்டா 0. அப்ப சைன் 0 இந்த ரிசல்ட் வந்துடும். பேசிக்காவே எல்லா கேசஸுக்கும் ஆன்சர் ஆஃபர் பண்ற ஃபார்முலா தான் ஃபைனல் ஃபார்முலா. அப்ப இதான் ஃபைனல் ஃபார்முலா. இதுதான் ஃபைனல் ஃபார்முலானா இதை ஃபர்தரா எப்படி அப்டேட் பண்ணலாம்னு யோசிக்கிறாரு. அப்ப ஈஸியா ஒரு அப்டேட் நடக்குது. என்ன அப்டேட்னா சைன் தீட்டா இருக்கிறதுனால கிராஸ் ப்ராடக்ட்ல எழுதுறாரு. வெக்டார் மேக்ஸ் படி உங்களுக்கு கிராஸ் ப்ராடக்ட் வந்துருச்சுன்னா ரிசல்ட் வெக்டார். ரிசல்ட் வெக்டார்னா அதுல மேக்னிடியூடும் வரணும், டைரக்ஷனும் வரணும். மேக்னிடியூட் ஜஸ்ட் ஒரிஜினல் ஃபார்முலா தான். டைரக்ஷன் கண்டுபிடிக்கிறதுக்கு லாரன்ஸ் பயங்கர எஃபோர்ட்லாம் போடல. வெக்டார் மேக்ஸே ஃபாலோ பண்றாரு. அந்த மேக்ஸ் படி டைரக்ஷன் ஆஃப் ஃபோர்ஸ் இஸ் பெர்பெண்டிகுலர் டு போத் V and B ன்னு எழுதலாம். இதான் என்னது நாம நேத்து டிஸ்கஸ் பண்ணது. ஆஃப்டர் கெட்டிங் திஸ் ஃபோர்ஸோட ஃபார்முலா ட்ரூன்னு அக்செப்ட் பண்ணிக்கிறதுக்கு ஒரு யூனிட் வச்சு டேலி பண்ணி பார்த்தோம். எப்ப ஃபோர்ஸ் மேக்சிமம், எப்பெல்லாம் ஃபோர்ஸ் 0 அப்படின்னு டிஸ்கஸ் பண்ணோம். தென் எலக்ட்ரிக் ஃபீல்டு உள்ள வந்துச்சுன்னா எப்படி இருக்கும்னு ஒரு ஈக்குவேஷன் மட்டும் எழுதி வச்சிருக்கோம். அதை பத்தி எக்ஸ்பிரிமெண்ட் 3Bல பாத்துக்கலாம்னு முடிவு பண்ணிருக்கோம். 3B இன்னைக்கு பார்க்க முடியாது, கடைசியா பார்க்கலாம். அதாவது கடைசினா அடுத்த சண்டே பாத்துக்கலாம். அடுத்த சண்டே இந்நேரம் அதை பத்தி பேசிக்கலாம். ஸோ இதுதான் நம்ம நேத்து டிஸ்கஸ் பண்ணது. இங்க இருந்து நாம என்ன பண்ணோம் அப்படின்னா எக்ஸ்பிரிமெண்ட் 4க்குள்ள போகணும். எக்ஸ்பிரிமெண்ட் 4ல மேக்னெட்டிக் ஃபீல்டுக்கு பெர்பெண்டிகுலரா சார்ஜ் மூவ் ஆனா அதனால அதுக்கு லாரன்ஸ் ஃபோர்ஸ் கிடைச்சு பிகாஸ் ஆஃப் தட் லாரன்ஸ் ஃபோர்ஸ் அது சர்க்கிள் பாத்துல ரிவால்வ் ஆகும்னு கன்ஃபார்ம் பண்ணும். அதுக்கு நான் அன்அபிஷியலா லெஃப்ட் ஹேண்ட் ரூல் எடுத்துக்கிட்டேன். இதை வச்சு நேத்தே அட்டைய பேனா மூடியெல்லாம் வச்சு சொல்லிட்டேன். இது ஒரு ட்ராக்கு. இது ஹெலிக்ஸ் பாத் வரும் அப்படிங்கிறத கன்ஃபார்ம் பண்ணி இதுலயும் ப்ராப்ளம்ஸ் பார்த்தாச்சு. ஸோ இதோட என்ன ஆயிடுச்சு எக்ஸ்பிரிமெண்ட் 4 அண்ட் அதர் திங்ஸ் நேத்தே முடிஞ்சிருச்சு. இன்னைக்கு அதுக்குள்ள போவேனா எக்ஸ்பிரிமெண்ட் 3Aல இருந்து எக்ஸ்பிரிமெண்ட் 3Cக்கு நாம மூவ் ஆகணும். எக்ஸ்பிரிமெண்ட் 3Cவும் லாரன்ஸ் ஃபோர்ஸோட எக்ஸ்டென்ஷன் தான். லாரன்ஸ் ரொம்ப வித்தியாசமா யோசிக்கிறாரு. எப்படின்னா இதுல ஒரு சார்ஜ் தானே மூவ் ஆகுது. இன்ஸ்டெட் ஆஃப் மூவிங் சிங்கிள் சார்ஜ் நிறைய சார்ஜ மூவ் பண்ண வச்சா எப்படி இருக்குன்னு யோசிக்கிறாரு. அப்ப நம்ம நிறைய சார்ஜஸ கலெக்ட் பண்ணி அதை எல்லாத்தையும் லைனா அடுக்கி எய்தர் மேக்னெட்டிக் ஃபீல்டுக்கு பெர்பெண்டிகுலராவோ இன்க்ளைண்டாவோ மூவ் பண்ண வைக்கணும். அப்படி மூவ் பண்ணா என்ன நடக்குது அப்படிங்கறத அப்சர்வ் பண்ணும். அது என்ன நடக்குதுங்கிறத எவாலுவேட் பண்ணும். இதுதான் லாரன்ஸோட அடுத்த பிளான். நீங்க நிறைய சார்ஜஸ லைனா அடுக்கிட்டு புஷ் பண்ணா எல்லாரும் ஒரே ட்ராக்ல போவாங்கன்னு சொல்ல முடியாது. கொலைட் ஆகுறதுனால ட்ராக் என்ன ஆகலாம், அந்த சார்ஜஸ்க்கு நடுவுல கொலிஷன் நடக்கிறதுனால ட்ராக் மாறலாம். நிறைய சார்ஜஸ் அடுக்கி எல்லாரையும் சைமல்டேனியஸா சேம் அமௌண்ட்ல புஷ் பண்றதும் கொஞ்சம் காம்ப்ளெக்ஸா இருந்தது. அதனால நிறைய சார்ஜஸ் இருக்கிற ஸ்ட்ரக்சர் ஏதாவது இருக்கான்னு ஐடென்டிஃபை பண்ண ஆரம்பிச்சாரு. கண்டக்டர்ல இருக்கு. கண்டக்டர்ல வந்து நிறைய ஃப்ரீ எலக்ட்ரான்ஸ் இருக்கு. அப்ப ஃப்ரீ எலக்ட்ரான்ஸ்னா என்ன? எந்த எலக்ட்ரான் வேலன்ஸ்ல இருந்து வெளியே வருதோ அதெல்லாம் ஃப்ரீ எலக்ட்ரான். எல்லா மெட்டீரியல்ஸ்லயும் ஆட்டம் தான் இருக்கும். ஆட்டம்னாவே எலக்ட்ரான்லாம் என்ன ஆகும், சர்க்குலர் ஆர்பிட்ல தான் ரிவால்வ் ஆகும். இதுல லீஸ்ட் செல் எலக்ட்ரானை தான் நம்ம வேலன்ஸ் எலக்ட்ரான் சொல்றோம். இஃப் மெட்டீரியல் இஸ் கண்டக்டர்னா அந்த வேலன்ஸ் எலக்ட்ரான் நியூக்ளியஸோட வீக் டைப்ல இருக்கும். அப்ப சன் டெம்பரேச்சர் ரூம் டெம்பரேச்சர்னாலே அந்த வேலன்ஸ் எலக்ட்ரான் மெட்டீரியல்ல இருக்கிற அந்த வீக் டைப்பை பிரேக் பண்ணிட்டு வெளியே வந்து வெளியே வந்து அது ஃப்ரீயா ரேண்டமா இங்கிட்ட அங்கிட்டு மூவ் ஆயிட்டே இருக்கும். ஸோ அதை தான் நம்ம ஃப்ரீ எலக்ட்ரான் சொல்றோம். கண்டக்டர்னு எடுத்துக்கிட்டா இந்த மாதிரியான ஃப்ரீ எலக்ட்ரான்ஸ் குரோர் கணக்குல இருக்கு. இப்ப அந்த ஃப்ரீ எலக்ட்ரான்ஸை மேக்னெட்டிக் ஃபீல்டுக்கு இன்க்ளைண்டாவோ பெர்பெண்டிகுலராவோ மூவ் பண்ண வச்சா என்ன நடக்கும் அப்படின்னு யோசிக்கிறதா என்னது எக்ஸ்பிரிமெண்ட் 3C. ஆக்சுவலா இந்த ஃபார்முலாவை நம்ம அப்டேட் பண்ணிக்கலாம். ஆனா டயக்ராம் வரைகிறப்ப இந்த கேஸ் டயக்ராம் வரைஞ்சிக்கலாம். நீ இன்க்ளைண்டா தான் வரையணும் அவசியம் இல்லை. டயக்ராம் சிம்பிளா வரைஞ்சுப்போம்.
ஆனா ஃபார்முலா வந்து ப்ரொஃபஷனல் ஃபார்முலா. ஏன்னா இதுதான் லாரன்ஸ் ஃபோர்ஸோட ஃபைனல் ஃபார்முலான்னு ஃபைனலைஸ் பண்ணியாச்சு. ஸோ அதை நீ எடுத்துக்கோ. ஸோ அந்த ஆஸ்பெக்ட்ல திங்க் பண்ணும்பா. ஸோ அப்ப நான் என்ன பண்றேன், அகெயின் வெர்டிக்கல் ஆக்சிஸ்ல மேக்னெட்டிக் ஃபீல்ட செட் பண்றேன். நிறைய சார்ஜஸ் மூவ் ஆகணும், அதுக்கு நிறைய சார்ஜ் இருக்கிற செட்டப் வேணும். நிறைய சார்ஜ் இருக்கிற செட்டப் தான் கண்டக்டர் XYZ. இதுல ஏகப்பட்ட ஃப்ரீ எலக்ட்ரான்ஸ் இருக்கும். நான் கம்ஃபர்டபிலிட்டிக்கு ஒரு 2-3 எலக்ட்ரான் போட்டுக்கிறேன். இந்த மாதிரி ஒரு கண்டக்டர் சூஸ் பண்ணிருக்கேன். they need to move on single direction. அதுக்கு ஒரு பேட்டரியை கனெக்ட் பண்ணு. பேட்டரியில மைனஸ் பிளஸ்னு 2 பொலாரிட்டி இருக்கும். மைனஸ் எலக்ட்ரானை புஷ் பண்ணும், பிளஸ் எலக்ட்ரானை அட்ராக்ட் பண்ணும். அப்ப எலக்ட்ரான் எனக்கு என்ன ஆகும்னா ஃப்ரம் மைனஸ் டெர்மினல் டு பிளஸ் டெர்மினல்னு இப்படி ஃப்ளோ ஆகும். எலக்ட்ரான் ஃப்ளோவுக்கு ஆப்போசிட்ல தான் கரண்ட் டைரக்ஷன் நம்ம மார்க் பண்ணுவோம். ஸோ அப்ப எலக்ட்ரான் இப்ப மேக்னெட்டிக் ஃபீல்டுக்கு பெர்பெண்டிகுலரா ஃப்ளோ ஆகுது. சப்போஸ் நீங்க கண்டக்டரை இன்க்ளைண்டா வச்சா எலக்ட்ரான் என்ன ஆகும், மேக்னெட்டிக் ஃபீல்டுக்கு இன்க்ளைண்டா ஃப்ளோ ஆகும். எலக்ட்ரான்ங்கிறது சார்ஜ். சார்ஜ் மேக்னெட்டிக் ஃபீல்ட்ல ஃப்ளோ ஆச்சுன்னா லாரன்ஸ் ஃபோர்ஸ் கிடைக்கும். ஆல்ரெடி எக்ஸ்பெரிமெண்ட் 3C நம்ம லாரன்ஸ் ஃபோர்ஸ்க்கான ஃபார்முலா அப்டைன் பண்ணியாச்சு, BQV sin θ. இந்த Q அந்த எக்ஸ்பெரிமெண்ட் படி சிங்கிள் சார்ஜ் வேல்யூ. இப்ப இங்க இருக்கிற Q அந்த கண்டக்டர்ல இருக்கிற டோட்டல் சார்ஜ் வேல்யூ. அப்ப டோட்டல் சார்ஜ் ஆஃப் தட் கரண்ட் கேரியிங் கண்டக்டர் நம்ம கண்டுபிடிக்கணும். அதுக்கு சில ஜியோமெட்ரிக்கல் டேர்ம்ஸ்ல இருந்து ஆரம்பிக்கிறேன். எல்லுங்கிறது லென்த் ஆஃப் கண்டக்டர்னு அசியூம் பண்ணிக்கிறேன். ஏங்கிறது ஏரியா ஆஃப் கிராஸ் செக்ஷன் ஆஃப் கண்டக்டர். இந்த லென்த்தை ஏரியாவை மல்டிப்ளை பண்ணிட்டா வால்யூம் ஆஃப் கண்டக்டர் கிடைச்சிடும். ஏரியா இன்டு லென்த். அதாவது இத கண்டக்டரா சூஸ் பண்ணா இது லென்த், ஏரியா ஆஃப் கிராஸ் செக்ஷன், ரெண்டையும் ப்ராடக்ட் பண்ணா வால்யூம் கிடைச்சிடும். இப்ப புதுசா ஒரு டேர்ம் இன்ட்ரோ பண்ற ஸ்மால் என். ஸ்மால் என்னா நம்பர் ஆஃப் எலக்ட்ரான்ஸ் பை யூனிட் வால்யூம்னு சொல்லலாம். நம்பர் ஆஃப் எலக்ட்ரான்ஸ்னா கேபிட்டல் என், வால்யூம் வீன்னு எழுதுறான். இதுல இருந்து நம்பர் ஆஃப் எலக்ட்ரான்ஸ் கண்டுபிடிச்சா n இன்டு வால்யூம்னு வரும். வால்யூமுக்கு பதில் AL ரீப்ளேஸ் பண்ணிட்டா. வித் ஹெல்ப் ஆஃப் நம்பர் ஆஃப் எலக்ட்ரான்ஸ் நாம சார்ஜ் Q கண்டுபிடிச்சிடலாம். எலக்ட்ரோஸ்டாட்டிக்ஸ்ல சார்ஜ் வேல்யூ கண்டுபிடிக்கிறதுக்கான ஃபார்முலா நம்மள்ட்ட இருக்கு. குவான்டைசேஷன் ஆஃப் சார்ஜ்ல படிச்சிருக்கோம். Q is equal to NE. எலக்ட்ரோஸ்டாட்டிக்ஸ் படி இந்த என்னங்கிறது நம்பர் ஆஃப் எலக்ட்ரான்ஸ். நவ் நம்பர் ஆஃப் எலக்ட்ரான் இஸ் NaL. அப்ப Q is equal to என்ன ஆகும், NaL0. இதுதான் டோட்டல் சார்ஜ் அவைலபிள் ஆன் தட் கரண்ட் கேரிங் கண்டக்டர். Qக்கு பதில் NaLன்னு இங்க ரீப்ளேஸ் பண்றான். அப்போ ஃபோர்ஸ் ஆன் தட் கண்டக்டர் will become as B is equal to Qக்கு பதில் NaLe V into sin θ. அதாவது Qக்கு பதில் அதை ரீப்ளேஸ் பண்ணிட்டேன். இப்போ ஒரு சின்ன அட்ஜஸ்ட்மெண்ட். இங்க இருக்கிற V சஃபிக்ஸ் D ட்ரிப்ட் வெலாசிட்டின்னு மாத்திக்கிறான். ஏன், ஆக்சுவலா இங்க நான் என்ன எழுதியிருக்கணும் அது ஆல்ரெடி கரண்ட் எலக்ட்ரிசிட்டில கரண்ட் வர்சஸ் ட்ரிப்ட் வெலாசிட்டி அங்க பார்த்ததுதான். அதை தான் அப்படியே எழுதியிருக்கேன், மாத்தல. அங்க ஒரு மாதிரி இங்க ஒரு மாதிரி நடத்தல, நான் ஒரே மாதிரி தான் நடத்தியிருக்கேன். சிம்பிள் பா. எலக்ட்ரான் ஃப்ரம் மைனஸ் டு பிளஸ் அப்படின்னு வேகமா இப்படி ஃப்ளோ ஆகுறப்ப நாம இந்த டயக்ராம்ல போட்டிருக்கிற மாதிரி கேஷுவலாலாம் ஃப்ளோ ஆகாது. லாக்ஸ் கணக்குல குரோர் கணக்குல எலக்ட்ரான்ஸ் இருக்கும், கன்ஜஸ்டடா மாட்டிக்கிட்டு இருக்கும். அதுல சில எலக்ட்ரான்ஸ் ஃப்ரம் மைனஸ் டு பிளஸ்னு போறப்ப இல்ல எல்லா எலக்ட்ரான்ஸும் போறப்ப ஆட்டோமேட்டிக்கா நியர்பை எலக்ட்ரான்ஸ்லயோ ஆட்டம்ஸ்லயோ கொலைட் ஆயிட்டே இருக்கும். கொலைடாக அதோட ஸ்பீட் சேஞ்ச் ஆயிட்டே இருக்கும். சேஞ்சை தான் ட்ரிப்ட்னு சொல்றோம், ஸ்பீடை தான் ப்ரொஃபஷனலா வெலாசிட்டின்னு சொல்றோம். இப்ப ஸ்பீட் சேஞ்ச் ஆகுறதுனால எலக்ட்ரானோட வெலாசிட்டியை ட்ரிப்ட் வெலாசிட்டி நம்ம கால் பண்ணலான்ட்டு ஆல்ரெடி கரண்ட் எலக்ட்ரிசிட்டில படிச்சிட்டோம். அதை உள்ள எடுத்துட்டு வரேன், வேற ஒண்ணும் கிடையாது. இப்ப நான் டிக் பண்ண போற N A L VD, சாரி N A E VD, அது யாருன்னா கரண்ட் ஐ. இதுவும் அதே கரண்ட் எலக்ட்ரிசிட்டில தான் படிச்சோம். இந்த ரிலேஷன்ஷிப்பை ரெஃபர் பண்ணா இது உனக்கு கிடைக்கும். அப்ப டிக் பண்ணிருக்கிற 4 டேர்முக்கு பதில் நான் ஐன்னு ரீப்ளேஸ் பண்றேன். நவ் ஃபோர்ஸ் வில் பிகம் BIL sin θ. நம்ம ஈக்குவேஷன்ல sin θ இருக்கு.
அப்ப நம்ம கிராஸ் ப்ராடக்ட்ல எழுதலாம். அப்ப ஐஎல் வெக்டார் கிராஸ் பி வெக்டார்னு இது எழுதலாம். கிராஸ் ப்ராடக்ட்ல எழுதிட்டாவே இந்த டேர்ம் என்னது வெக்டார். இஃப் டேர்ம் இஸ் வெக்டார்னா இட் ஹாவ் போத் மேக்னிடியூட் அண்ட் டைரக்ஷன். ஆல்வேஸ் மேக்னிடியூடுங்கிறது ஒரிஜினல் ஃபார்முலா தான். டைரக்ஷன் அப்படிங்கிறது பிளமிங்ஸ் லெஃப்ட் ஹேண்ட் ரூல் வச்சு கண்டுபிடிச்சுக்கலாம். இப்ப இந்த ரூல் இந்த எக்ஸ்பிரிமெண்ட்டுக்கான அபிஷியல் ரூல். எக்ஸ்பிரிமெண்ட் 3A இது அபிஷியல் ரூல் கிடையாது. எக்ஸ்பிரிமெண்ட் 3C அபிஷியல். ஸோ பிளமிங்ஸ் லெஃப்ட் ஹேண்ட் ரூல் படி 4 ஃபிங்கர் மிடில் ஃபிங்கர் தம்பு மூணையும் ஒண்ணுக்கு ஒண்ணு பர்பண்டிகுலரா வைக்கணும். மூணையும் நீட்னாவே அது பர்பண்டிகுலரா தான் வரும். இது மேக்னெட்டிக் ஃபீல்டை நேம் பண்ணும், இது கரண்ட்டை நேம் பண்ணும், இது ஃபோர்ஸை நேம் பண்ணும். நாம சும்மா ரஃபா இங்க இருக்கிற டயக்ராமுக்கு செட் பண்ணி பார்ப்போம். மேக்னெட்டிக் ஃபீல்டு இப்படி இருக்கு, கரண்ட் இப்படி இருக்கு பாருங்க. மேக்னெட்டிக் ஃபீல்டு இது கரண்ட் இது. அப்ப ஃபோர்ஸ் எப்படி இருக்கு? இன்டு தி போர்டுன்னு இருக்கு, இப்படி திரும்பும். அப்ப கண்டக்டர் இப்படி இருந்ததுன்னா இப்ப இந்த கண்டக்டருக்கு ஃபோர்ஸ் கிடைச்சு அது இப்படி டர்ன் ஆகும். ஸோ இந்த ஆஸ்பெக்ட்ல நான் டைட்டில் எஸ்டாப்ளிஷ் பண்ண போறேன். என்னோட கரண்ட் கேரிங் கண்டக்டருக்கு ஃபோர்ஸ் கிடைக்குது. அதனால டைட்டில் ஆஃப் எக்ஸ்பிரிமெண்ட் 3C என்ன அப்படின்னா ஃபோர்ஸ் ஆன் கரண்ட் கேரிங் கண்டக்டர். ஜஸ்ட் ஒரு கண்டக்டர்ல நீங்க கரண்ட் பாஸ் பண்ணிட்டா ஃபோர்ஸ் வராது. அந்த கண்டக்டரை மேக்னெட்டிக் ஃபீல்ட்ல வச்சாதான் வரும். ஸோ அப்ப வென் பிளேஸ் இன் மேக்னெட்டிக் ஃபீல்ட் டைட்டில் இன்னும் கொஞ்சம் என்ஹான்ஸ் பண்ணிருக்கேன். நீங்க யோசிச்சு பாருங்களேன், உள்ள இருக்கிற எல்லா எலக்ட்ரானுக்கும் ஃபோர்ஸ் கிடைக்கும். அதனால எல்லா எலக்ட்ரானும் டர்ன் ஆகும். எக்ஸ்பிரிமெண்ட் 3A ஒரே ஒரு சார்ஜ் தான் இருந்துச்சு. அப்ப அந்த சார்ஜுக்கு ஃபோர்ஸ் கிடைக்கிறப்ப அது டர்ன் ஆகி எய்தர் சர்க்கிள் ஆர் ஹெலிக்ஸ் பாத்தை கிரியேட் பண்ணுது. சிங்கிள் சார்ஜ் இருக்கிறப்ப அது ஐசோலேட்டடா இருக்கு, அதை டிஸ்டர்ப் பண்றதுக்கு யாரும் இல்ல. அப்ப அது பாட்டு ஜாலியா சுத்துது, இல்ல ஹெலிக்கலா எலிவேட் ஆகுது. இதுல நிறைய சார்ஜ் இருக்கு, எல்லாருமே அந்த மெட்டல்ங்கிற கண்டக்டருக்குள்ளதான் இருக்காங்க. ஸோ அப்ப அவங்களுக்கு ஃபோர்ஸ் கிடைக்கிறப்ப அவங்க டர்ன் ஆவாங்க. ஆனா அவங்க லாஸ்ட் டைம் சுத்தின மாதிரி சுத்தலாம் முடியாது, ஏன்னா மெட்டலுக்குள்ள மாட்டிட்டு இருக்கிறதுனால. எந்த எலக்ட்ரான் டர்ன் ஆனாலும் அட் தி எண்ட் மெட்டலோட சர்ஃபேஸ்ல தான் போய் படும். அப்ப எல்லாரும் சைமல்டேனியஸா ஃபோர்ஸை ஜெனரேட் பண்ணி எல்லாரும் டர்ன் ஆகுறப்ப, எல்லாரும் மெட்டல் சர்ஃபேஸ்ல சைமல்டேனியஸா போய் படுறப்ப எல்லாருமே சேர்ந்து மெட்டலே திருப்ப ஆரம்பிச்சிருவாங்க. ஸோ அதனாலதான் மெட்டல் ஆர் கண்டக்டருக்கு ஃபோர்ஸ் கிடைக்குதுன்னு டைட்டில் எழுதி. இப்ப நான் ஒரு எலக்ட்ரான், எனக்கு முன்னாடி பின்னாடி நிறைய எலக்ட்ரான் இருக்கு. எனக்கு பக்கத்துல நீங்க நிக்கிறீங்க, நீங்களும் எலக்ட்ரான். உங்களுக்கு முன்னாடி பின்னாடி நிறைய எலக்ட்ரான்ஸ் இருக்கு. இதே மாதிரி நிறைய லைன்ஸ் இருக்குன்னு வச்சுக்கோ. இந்த ரூமை மெட்டல்னு எடுத்துக்கோ. என்ன நடக்கும்? கரண்ட்டை பாஸ் பண்ணிட்டா எல்லா எலக்ட்ரானும் மூவ் ஆகுமா? அப்ப எல்லா எலக்ட்ரானுக்கும் லாரன்ஸ் ஃபோர்ஸ் கிடைக்கும். நான் எனக்கு முன்னாடி இருக்கிறவங்க பின்னாடி இருக்கிறவங்களுக்கு எல்லாருக்கும் லாரன்ஸ் ஃபோர்ஸ் கிடைச்சி இப்படி திரும்புறோம். ஆர்வமா தான் திரும்புறோம், சுத்தலாம் ஏதாவது பண்ணலான்ட்டு. ஆனா திரும்பினா நான் யார் மேல போய் மோதுவேன்? மெட்டலோட வால்ல போய் மோதுவேன். நீங்க எல்லாம் யார் மேல மோதுவீங்கன்னா என் மேல மோதுவீங்க. அதுக்கு அடுத்து இருக்கிறவங்க உங்க மேல மோதுவாங்க. ஸோ இந்த மாதிரி எல்லாருமே மோதுறப்ப என்ன ஆகும்? மெட்டல் கெட்ஸ் டு டர்ன், மெட்டல் வில் கெட் ஃபோர்ஸ் அப்படிங்கிற மாதிரி மாறும். அதனாலதான் டைட்டில் இப்படி ஃப்ரேம் பண்ணிருக்கு, ஃபோர்ஸ் ஆன் கரண்ட் கேரிங் கண்டக்டர் when it is placed in magnetic field. சும்மா ஒரு 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 கண்டக்டர்ல கரண்ட் பாஸ் பண்ணா எலக்ட்ரிசிட்டி பாஸ் ஆகுறதுனால ஃபோர்ஸ் வராது. மேக்னெட்டிக் ஃபீல்ட்ல வச்சாதான் என்ன வரும். அவ்வளவுதான்ப்பா, முடிச்சாச்சு. எக்ஸ்பிரிமெண்ட் 3C ஓவர். அதே நேரத்துல நீங்க இதை இப்படி டெரைவ் பண்ணாம இப்ப நான் டெரைவ் பண்ற மாதிரி பண்ணலாம். எப்படின்னா, முதல்ல ஒரே ஒரு எலக்ட்ரானோட ஃபோர்ஸ் மட்டும் அப்டைன் பண்ணுங்க. ஃபோர்ஸோட ஃபார்முலா எக்ஸ்பிரிமெண்ட் 3A படி PQV sin தீட்டாவா கிராஸ் ப்ராடக்ட்ல எழுதுனா Q இன்டூ V கிராஸ் பியா. ஃபார் சிங்கிள் எலக்ட்ரானுக்கான ஃபோர்ஸ் மைனஸ் E இன்டூ V கிராஸ் பின்னு எழுதுறான். விக்கு பதில் ட்ரிஃப்ட் வெலாசிட்டி. ஆரம்பத்துல மைனஸ் போடுவான், லேட்டரா மைனஸை தூக்கிடுவேன். எப்படின்னா, எலக்ட்ரான் ஃப்ளோவுக்கு ஆப்போசிட்ல தான் கரண்ட் டைரக்ஷன் வருதுன்னு அந்த மைனஸை ரெஃப்யூஸ் பண்ணிடுவான். திஸ் இஸ் ஃபோர்ஸ் ஆஃப் சிங்கிள் எலக்ட்ரான் இன் தட் கண்டக்டர். இப்ப இந்த கண்டக்டர்ல எத்தனை எலக்ட்ரான் இருக்குன்னு கண்டுபிடிக்கணும். எத்தனை எலக்ட்ரான் இருக்கு? NaL எலக்ட்ரான் இருக்கு. அப்ப நம்பர் ஆஃப் எலக்ட்ரான்ஸையும் ஃபோர்ஸ் ஆன் சிங்கிள் எலக்ட்ரானையும் மல்டிப்ளை பண்ணா என்ன கிடைச்சிரும்? டோட்டல் ஃபோர்ஸ் கிடைச்சிரும். அப்ப டோட்டல் ஃபோர்ஸ் F is equal to NaLE into VD கிராஸ் பின்னு வந்துரும். இதுல NaVDE அதுக்கு பதில கரண்ட் போட்டா IL வெக்டார் கிராஸ் B வெக்டார்னு இந்த ஆன்சர். நீ இப்படியும் பண்ணலாம், இப்படி பண்ணாலும் கரெக்ட் தான், அப்படி பண்ணாலும் கரெக்ட் தான். ஒரு புக்லயே ஒரு மாதிரி இருக்கும்.
ஒரு புக்ல என்ன பண்ணிருப்பாங்கன்னா ஃபுல் கண்டக்டர் எடுத்திருப்பாங்க, ஆனா அதுல ஒரு குட்டி போர்ஷன்ல மட்டும் எவ்வளவு எலக்ட்ரான் இருக்கு அப்படின்னு கண்டுபிடிச்சிருப்பாங்க. குட்டி போர்ஷன் இங்க என்ன ஆகும்னா டிஎல்னு வந்துடும். அப்ப இங்கே என்ன ஆகும், டிஎல்னு வரும். ஃபோர்ஸ டிஎஃப்னு எழுதுவாங்க. அப்புறம் ஃபுல் ஃபோர்ஸ்னா எஃப்னு போட்டு லென்த் எல்னு மாத்தும். அப்படியும் பண்ணிருப்பாங்க. எப்படி பண்ணாலும் ஒண்ணு எந்த மாற்றமும் கிடையாது. உனக்கு எது பிடிச்சிருக்கோ, இப்ப நான் சொன்ன ஸ்டைல்ல எது பிடிச்சிருக்கோ அதை தாராளமா என்ன பண்ணு, ஃபாலோ பண்ணு. தியரில வந்து இப்படிதான் எழுதணும் அப்படிதான் எழுதணும். சிபிஎஸ்இ பசங்களுக்கு எந்த ரெஸ்ட்ரிக்ஷனும் கிடையாது. நீ எவ்வளவு கிரியேட்டிவா எழுதுறியோ அவ்வளவு மார்க், எவ்வளவு கிளாரிட்டி கொடுக்குறியோ அவ்வளவு மார்க். அப்ரிசியேட் தான் பண்ணும். அவ்வளவுதான்ப்பா. எக்ஸ்பெரிமெண்ட் 3C முடிச்சாச்சு. ஃபோர்ஸ் டைரக்ஷன் கண்டுபிடிக்கிறதுக்கு இப்ப நாம என்ன பண்ணலாம், அபிஷியலாவே இந்த ரூல் யூஸ் பண்ணிக்கலாம். எக்ஸ்பெரிமெண்ட் 3Cல கிடைச்ச இந்த நாலேஜ பேஸா வச்சுக்கிட்டு எக்ஸ்பெரிமெண்ட் 5 படிக்க போறோம். எக்ஸ்பெரிமெண்ட் 5 ரொம்ப டிஃபரெண்டான ஒரு எக்ஸ்பெரிமெண்ட் பா. இன்னைக்கு படிப்போம், இன்னைக்கு ப்ராப்ளம் சால்வ் பண்ணுவோம். இதுக்கு அடுத்து பெருசா இந்த எக்ஸ்பெரிமெண்ட் 5 எங்கேயுமே நம்மளுக்கு தேவைப்படாது. ஒரு மாதிரி டிஃபரெண்டா இருக்கும். நானும் போர்ஷன்ஸ் எல்லாம் முடிச்சுட்டு ரிவைஸ் பண்றப்ப இந்த எக்ஸ்பெரிமெண்ட் 5 நம்மளுக்கு என்ன ஆகாது, மோஸ்ட்லி தேவைப்படுற மாதிரி, அதாவது மோஸ்ட்லி பிளே பண்ற மாதிரி எனக்கு வந்து என்னோட ரிவிஷன் ஸ்டைல்ல வராது. இப்ப டிசம்பர் எண்ட்ல போர்ஷன் முடியுதுன்னா ஜனவரி பிப்ரவரி 2 மாசம் இருக்கு. 2 மாசத்துல உனக்கு எப்பயும் போல ரெகுலர் கிளாஸஸ் இருக்கும். அது இல்லாம அடிஷனல் ஆன்லைன் கிளாஸ் இருக்கும். அடிஷனல் ஆன்லைன் கிளாஸ்ல ஜேஇ கொஸ்டின்ஸ் 2024 டிஸ்கஸ் பண்ணுவேன். ஏன்னா நான் 2023 வரையும் தான் உனக்கு நோட்ஸ் அனுப்புறேன். 21, 20, 19 வரையும் நோட்ஸ்லயே அப்டேட் பண்ணிருக்கேன். நம்ம கையில வச்சிருக்கிற நோட்ஸ்லயே ரெகுலர் நோட்ஸ்லயே அப்டேட் பண்ணி புதுசா எழுதுனதான். 2023 உனக்கு நோட்ஸ் சென்ட் பண்ணிருப்பேன். 2023 ஈஸியா இருக்கும். ஆல்ரெடி லாஸ்ட் இயர் நடத்தி ரெக்கார்ட் பண்ண வீடியோ வச்சிருக்கேன். இந்த லெசன் முடிஞ்சோடனே அந்த வீடியோ போட்டுருவேன். ஏதாவது டவுட் இருந்தா பாத்துக்கலாம். 2024க்கு என்ன பண்றோம், அப்ப நம்ம முடிச்சுட்டு என்ன பண்ணுவோம், ஜனவரில இருந்து இந்த மாதிரி நான் போடுவேன், எக்ஸ்ட்ரா கிளாஸ் போடுவேன். எர்லி மார்னிங் போடுவேன், இல்ல லேட்டா போடுவேன் நைட்டு. அதுல டிஸ்கஸ் பண்ணலாம். இப்ப இந்த மாதிரி கிளாஸஸ்ல ரெகுலரா வர வீக் கிளாஸ், வீக் டே கிளாஸ், வீக்கெண்ட் கிளாஸ்ல நம்ம திருப்பி என்சிஆர்டி போர்ஷன் ரிவைஸ் பண்ணலாம். அது எதுலையுமே எனக்கு என்ன ஆகாதுன்னா, இப்ப அடுத்து வர எக்ஸ்பெரிமெண்ட் 5 தேவைப்படாது. இதுவே ஒரு பெரிய லேகிங் தான். யாரும் படிக்கிறதுல அப்படியே இப்ப நடத்துறப்ப தெளிவா நடத்திடலாம். நீ மறந்துடாது. அது இல்லாம நம்மளோட இந்த லெசனோட டார்கெட்னு ஒண்ணு இருக்குல்ல. இந்த லெசனோட டார்கெட்டே என்னன்னா, சில டிவைசஸ் பத்தி படிக்கிறதா. நம்ம பயோட் சாவட்லா, லாரன்ஸ் ஃபோர்ஸ், மேக்னட்டோட டேர்ம்ஸ், ப்ராப்பர்ட்டிஸ் இப்படி எல்லாம் படிச்சாலும் அல்டிமேட்டா நம்ம ஏதாவது கத்துக்கிறோங்கிற மாதிரி தான் இந்த லெசன் ஃப்ரேம் பண்ணப்பட்டிருக்கு. அதுல ஒரு டிவைஸ் டேஞ்சன் கால்வனோமீட்டர் சிலபஸ்ல இல்லைன்ட்டாங்க. இன்னொரு டிவைஸ் சைக்ளோட்ரான், அதுவும் சிலபஸ்ல இல்லைன்ட்டாங்க. அடுத்தடுத்து கால்வனோமீட்டர், அம்மீட்டர், வோல்ட் மீட்டர் இப்ப அடுத்து வரும். அது மட்டும் தான் சிலபஸ்ல இருக்கு. அப்ப அந்த டார்கெட்டை நோக்கி தான் லெசன் ப்ரொஜெக்ட் ஆகுது. அந்த டார்கெட்ல இந்த எக்ஸ்பெரிமெண்ட் 5ல மறைஞ்சிருது. அதனாலேயே ஸ்பெஷல் அட்டென்ஷன் கொடுக்கறதுல, ப்ராப்ளம் சால்வ் பண்றதுல சொதப்புறது இதெல்லாம் நடக்குது. நாம தெளிவா பார்த்துருவோம். இன்னைக்கு முடிச்சிருவேன். நான் ஆல்ரெடி சொன்னதான், மேனடிசம்ங்கிறது ரிப்பீட்டடா படிக்கணும். திருப்பி 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 எடுக்க படிக்கணும். நீ எவ்வளவு நல்லா படிக்கிற ஸ்டூடெண்டா இருந்தாலும் படிக்கணும். நல்லா படிக்கிற ஸ்டூடெண்டே திருப்பி திருப்பி படிக்கணும்னா மித்தவங்க எல்லாம் பாத்துக்கோ, ஆவரேஜ்ல இருக்கவங்க எல்லாம் பாத்துக்கோ. படிச்சாதான் உனக்கு எங்க லேகிங் என்னெல்லாம் புரியும். படிச்சுட்டு என்ன பண்ணும் கேளு. இப்ப அடுத்து என்ன அப்படின்னா, எக்ஸ்பெரிமெண்ட் 5க்கு போயிடலாம். எக்ஸ்பெரிமெண்ட் 3C என்னப்பா சொல்லுது, ஒரு கண்டக்டர்ல கரண்ட்டை பாஸ் பண்ணி அந்த கண்டக்டரை நீங்க மேக்னெட்டிக் ஃபீல்ட்ல வச்சுட்டீங்கன்னா உங்களுக்கு ஃபோர்ஸ் கிடைக்கும். ஆப்வியஸ்லி சைன் தீட்டா வரும் கிராஸ் ப்ராடக்ட்னா. தீட்டா 90 போட்டா மேக்சிமம் ஃபோர்ஸ் வரும். தீட்டா 0 ஆர் 180 போட்டா ஃபோர்ஸ் 0 ஆயிரும். அதெல்லாம் ஒரு சின்ன சின்ன ஸ்பெஷல் கேஸா முடிச்சுட்டு போயிடலாம். சோ இப்ப இத பேஸா வச்சுக்கிட்டு எக்ஸ்பெரிமெண்ட் 5. Force between two long parallel current carrying conductor. ரெண்டு கண்டக்டர் ஆர் ஒயர் இருக்கு, பேரலா இருக்கு, கரண்ட் பாஸ் ஆகுது. அவங்களுக்கு அக்ராஸா உள்ள ஃபோர்ஸை கண்டுபிடிக்க போறோம். இதுல இந்த வேர்ட் ரொம்ப இம்பார்ட்டன்ட். இப்ப இந்த டைட்டிலுக்கான ஆன்சரை நான் உனக்கு 2 ரூட்ல அப்டைன் பண்ணி காமிக்கிறேன். ஃபர்ஸ்ட் ரூட் 1. இப்ப எல்லாரும் கவனிக்கணும், யாரும் நோட்ஸ் எடுக்க கூடாது, எதையும் பார்க்க கூடாது, போர்டை தான் பார்க்கணும். ஒரு ஒயர், அதை நான் எக்ஸ்ன்னு நேம் பண்றேன்.
இது வழியா ஒரு கரண்ட் பாஸ் ஆகுது விச் இஸ் I1. நாம இந்த லெசனோட பிகினிங்லயே ஒரு 4-5 கிளாஸஸ்க்கு முன்னாடியே கிறிஸ்டியன் ஆரஸ்டரோட எக்ஸ்பெரிமெண்ட் பார்த்தாச்சு. அதுபடி ஒரு கரண்ட் கேரிங் ஒயர் என்னவா பிஹேவ் பண்ணும், மேக்னட்டா பிஹேவ் பண்ணும். அப்ப இதுதான் கரண்ட் கேரிங் ஒயர்னா அதை சுத்தி என்ன இருக்குன்னா மேக்னெட்டிக் ஃபீல்ட் இருக்கும். அப்போ ஒரு பர்டிகுலர் பாயிண்ட்ல எவ்வளவு மேக்னெட்டிக் ஃபீல்ட் இருக்குன்னு கண்டுபிடிக்கணும். இந்த பாயிண்ட் எங்க இருக்குன்னா ஒயர்ல இருந்து ஆக்சியலா ஆர் டிஸ்டன்ஸ்ல இருக்கு. அப்ப இந்த பாயிண்ட்ல உள்ள மேக்னெட்டிக் ஃபீல்ட் கண்டுபிடிக்கிறதுக்கு நம்மள்ட்ட ஃபார்முலா இருக்கு. ஒயரோட லென்த் நாட் ஸ்பெசிஃபைடு. அப்ப அதுக்கான ஃபார்முலா நம்மள்ட்ட இருக்கு. இப்ப நான் எழுதுற ஃபார்முலா 2 ஸ்டைல்ல நம்ம அப்டைன் பண்ணோம். ஒரு கிளாஸ்ல பயோட் சாவர்ட் லாவோட செகண்ட் அப்ளிகேஷன் வச்சு பண்ணோம். அடுத்த கிளாஸ்லயே ஆம்பியர் சர்க்யூட் எல்லாம் வச்சு பண்ணோம். ரெண்டுலயுமே ஒரே ஆன்சர் தான் வந்துச்சு. என்ன ஆன்சர்? μ0I/2πdன்னு வரும். டி தான் ஆக்சியல் டிஸ்டன்ஸ், அதுக்கு பதில் ஆர் போட்டுக்கலாம். ஐக்கு பதில் I1 போட்டான், பிக்கு பதில் B1 மாத்திட்டான். இந்த மேக்னெட்டிக் ஃபீல்ட் ஒரு வெக்டார் குவாண்டிட்டி. இஃப் இட் இஸ் வெக்டார் அதுக்கு என்ன இருக்கும்? டைரக்ஷன் இருக்கும். இந்த மேக்னெட்டிக் ஃபீல்டோட டைரக்ஷன் கண்டுபிடிக்கிறதுக்கு ரைட் ஹேண்ட் தம்ப் ரூல் யூஸ் பண்ணுவோம். அந்த ரூல் படி நான் என்ன பண்றேன்னா கரண்ட்டுக்கு ஃபேவரா தம்பை வச்சுட்டேன். மிச்ச 4 விரல் மேக்னெட்டிக் ஃபீல்டை இண்டிகேட் பண்ணும். வளைக்கிறான் 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 அந்த பாயிண்ட்டுக்கு வந்துட்டான். பாயிண்ட்டுக்கு வந்ததுக்கு அப்புறம் நீ விரலை வளைக்க கூடாது. வந்ததுக்கு அப்புறம் அங்கிருந்து ஒரு ஸ்ட்ரைட் லைன் போடணும். அப்படி ஸ்ட்ரைட் லைன் போட்டா டைரக்ஷன் ஆஃப் ஃபீல்டு இன்டு தி போர்டுன்னு இருக்கு. நான் அதை சிம்பிளா இன்டு அப்படின்னு எழுதுறேன். நீ எக்ஸாம்ல இப்படி எழுதலாம், இல்ல இன்டு தி போர்டு இன்டு தி பேப்பர் அப்படிங்கறத ஜஸ்டிஃபை பண்றதுக்கு ஒரு கிராஸ் கோட போட்டு ரவுண்ட் போடலாம். ஏன்னா கிராஸ்ங்கிறது டைரக்ஷன் லாஜிக் படி இன்டு தி போர்டு. இல்லையா இந்த இடத்துல நீ கிராஸ் போட்டு ரவுண்ட் பண்ணிட்டு இந்த சிம்பிள் B1 இங்க கூட போடலாம். இப்படி நீ எந்த ஸ்டைல் வேணாலும் என்ன பண்ணிக்கலாம், ஃபாலோ பண்ணிக்கலாம். ஸோ இப்போ மேக்னெட்டிக் ஃபீல்டோட டைரக்ஷன் டியூ டு திஸ் லாங் ஒயர் எப்படி இருக்கு? இன்டு தி போர்டா இருக்கு. நீ அதே நேரத்துல ரைட் ஹேண்ட் தம்ப் ரூலை வச்சு டைரக்ஷனை கண்டுபிடிக்கிற அதே நேரத்துல லெப்ட் ஹேண்ட் ரூல்ல இதான் மேக்னெட்டிக் ஃபீல்டு. மேக்னெட்டிக் ஃபீல்டு இன்டு தி போர்டுன்னு மைண்ட்ல என்ன பண்ணிரு, ஏத்திடு. இது ஒண்ணு. இப்ப இந்த மேக்னெட்டிக் ஃபீல்ட்ல நான் இன்னொரு கரண்ட் கேரிங் ஒயரை வைக்கிறேன். அதுக்கு பேர் ஒய்னு நேம் பண்றேன். இதுல பாஸ் ஆகிற கரண்ட் I2. இப்பதான் எக்ஸ்பிரிமெண்ட் 3C படிச்சோம். எக்ஸ்பிரிமெண்ட் 3C படி ஒரு கரண்ட் கேரிங் ஒயரை மேக்னெட்டிக் ஃபீல்ட்ல வச்சு அதுக்கு என்ன கிடைக்கும்? லாரன்ஸ் ஃபோர்ஸ் கிடைக்கும். ஃபார்முலா என்னப்பா லாரன்ஸ் ஃபோர்ஸுக்கு? BIL sin θ. ஐக்கு பதில் I2. இங்க இருக்கிற மேக்னெட்டிக் ஃபீல்டு தான் யாரு? B1. தீட்டா வேணும். சும்மா கண்ணை மூடிட்டு தீட்டா எழுதக்கூடாது, எப்பயுமே அப்படி பண்ணக்கூடாது. இந்த ஃபார்முலா படி தீட்டானா என்னன்னு யோசிக்கணும். ஃபார்முலா படி தீட்டாங்கிறது பிக்கும் ஐக்கும் அக்ராஸா உள்ள ஆங்கிள். ஆல்ரெடி பி இன்டு தி போர்டு ஆர் இன்டு தி பேப்பர்னு டிசைட் பண்ணியாச்சு. லெப்ட் ஹேண்ட் ரூல் படி இது பி. கரண்ட் ஐ அப்பர்ல போகுது. அப்ப எப்படி இருக்கு? திருப்பி பார்த்தா எவ்வளவு தெரியுதுன்னா 90 டிகிரி. அப்ப தீட்டா 90ன்னு போட்டுக்கலாம். தீட்டா 90னா sin 90 1 ஆயிரும். ஸோ அதே நேரத்துல B1க்கு பதில் இந்த ஃபார்முலாவை நீங்க ஃபில் பண்ணலாம். அப்ப μ0I1 2πr, அதுக்கப்புறம் I2Lன்னு வந்துடும். This force will have direction. அந்த டைரக்ஷன் கண்டுபிடிக்கிறதுக்கு எக்ஸ்பிரிமெண்ட் 3Cல என்ன ரூல் சொல்லியிருந்தேன்? பிளமிங்ஸ் லெஃப்ட் ரூல் சொல்லியிருந்தேன். லெஃப்ட் ரூல் படி இது யாரு? மேக்னெட்டிக் ஃபீல்டு. ஆல்ரெடி இன்டு தி போர்ட் செட் பண்ணியாச்சு. இது கரண்டா. அப்போ ஃபோர்ஸ் இப்படி இருக்கு. அப்போ ஃபோர்ஸோட டைரக்ஷன் நீங்க எப்படி மார்க் பண்ணிருக்கீங்க? அதாவது ஒயர் எக்ஸ் அந்த ஒயர் ஒய்ய அட்ராக்ட் பண்ற மாதிரி ஃபோர்ஸோட டைரக்ஷன் இருக்கு. இதான்ப்பா வே 1. நான் ஒயர், எனக்கு கரண்ட் பாஸ் ஆகுது. சோ தட் நான் மேக்னட்டா மாறுறேன். என்னைய சுத்தி மேக்னெட்டிக் ஃபீல்ட் இருக்கு. அதுல இன்னொரு கரண்ட் கேரிங் ஒயர் ஆகிய நீ வந்தா என்னால உனக்கு ஒரு என்ன ஆகும்? லாரன்ஸ் ஃபோர்ஸ் கண்டுபிடிச்சாச்சு. அடுத்து வே 2 ரிவர்ஸ்ல யோசிக்கணும். என்கிட்ட ஒய்னு ஒரு ஒயர் இருக்கு, அதுல கரண்ட் பாஸ் பண்றான் which is I2. அப்ப இது மேக்னட்டா மாறும். அப்ப இதை சுத்தி மேக்னெட்டிக் ஃபீல்ட் ப்ரொடியூஸ் ஆகும். ஒரு பர்டிகுலர் பாயிண்ட் ஆர் டிஸ்டன்ஸ்ல இருக்கு. இந்த இடத்துல என்ன மேக்னெட்டிக் ஃபீல்டு கண்டுபிடிக்கணும். கண்டுபிடிக்கிறதுக்கு நம்மள்ட்ட ஃபார்முலா இருக்கு. எய்தர் பயோட் சாவர்ட் லா, ஆம்பியர் சர்க்யூட் எல்லாம் எதை வேணாலும் என்ன பண்ணிக்கலாம்னு யூஸ் பண்ணிக்கலாம். சோ அதுபடி மேக்னெட்டிக் ஃபீல்ட் B is equal to μ0I/2πd. டி ஆக்சியல் டிஸ்டன்ஸ், அதுக்கு பதில் ஆர்னு இருக்கு. ஒயர்ல பாஸ் ஆகிற கரண்ட் I2. பிக்கு பதில் B2.
இப்ப இந்த B2 ஓட டைரக்ஷன் வேணும். அகைன் ரைட் ஹேண்ட் தம்ப் ரூல். தம்ப என்ன பண்ணிட்டேன், கரண்ட்டுக்கு ஃபேவரா வச்சுட்டேன். மிச்ச 4 விரல் என்னப்பா ஆகும், வளைங்க வளைங்க வளைங்க. போர்டுக்குள்ள போகுதா, போர்டுக்குள்ள போயிட்டு ஓட்டையை போட்டு வெளியே வரப்ப இப்படி வரும். அப்ப இங்க டெஸ்ட் பாயிண்ட் இப்படி பார்த்ததுக்கு அப்புறம் நீ ஸ்ட்ரெயிட் பண்ணிடு. என்ன பண்ணக்கூடாது, திருப்பி வளைச்சிடக்கூடாது. அப்ப மேக்னெட்டிக் ஃபீல்ட் B2 ஓட டைரக்ஷன் அவுட் ஆஃப் போர்டு. அவுட் ஆஃப் அப்படின்னு நீ எழுதலாம், இல்லைன்னா டாட் போட்டு வட்டம் போடலாம். அப்படி இல்லைன்னா இந்த இடத்துல நீ என்ன பண்ணலாம், டாட் போட்டு ரவுண்டு போட்டு B2ன்னு ஒரு சிம்பிள் போடலாம். நீ எப்படி வேணாலும் பண்ணலாம். இப்ப மேக்னெட்டிக் ஃபீல்ட் கிடைச்சிருச்சு, விச் இஸ் அவுட் ஆஃப் போர்டு. புத்திசாலித்தனமா லெப்ட் ஹேண்ட் ரூல்ல, ஃபிளெமிங்ஸ் லெப்ட் ஹேண்ட் ரூல் படி மேக்னெட்டிக் ஃபீல்ட் 4 ஃபிங்கர் தானே. அப்ப அவுட் ஆஃப் அப்படிங்கிற ஆஸ்பெக்ட்ல 4 ஃபிங்கர் செட் பண்ணி மைண்ட்ல ஏத்திடு. இப்ப இந்த மேக்னெட்டிக் ஃபீல்ட்ல நான் ஒரு கரண்ட் கேரிங் ஒயரை வைக்கிறேன், அதுக்கு பேர் எக்ஸ். இதுல பாஸ் ஆகிற கரண்ட் I1. மேக்னெட்டிக் ஃபீல்ட்ல ஒரு கரண்ட் கேரிங் ஒயர் வச்சா என்ன ஆகும், லாரன்ஸ் ஃபோர்ஸ் கிடைக்கும் பை எக்ஸ்பெரிமெண்ட் 3C. அந்த 3Cயோட ஃபார்முலா என்னப்பா, BIL sin θ. பிக்கு பதில் B2, இதுல பாஸ் ஆகிற கரண்ட் ஐக்கு பதில் I1. LSL தீட்டா வேணும். இந்த ஃபார்முலா படி தீட்டாங்கிறது பிக்கும் ஐக்கும் அக்ராஸா உள்ள ஆங்கிள். சோ பி இப்படி இருக்கு, கரெக்டா அவுட் ஆஃப் போர்டு. ஐ அப்பர்ட்ல இருக்கு. அப்ப தீட்டா எவ்வளவு வருதுன்னா 19 வருது. தீட்டா 90 போட்டா sin 90 1 ஆயிரும். B2க்கு பதில் இதை ஃபில் பண்ணுங்க. அப்ப μ0 I2 I1 டிவைடட் பை 2πr L அப்படின்னு எழுதலாம். முடிச்சாச்சு. ஆர்னு போடலாம், இல்லைன்னா டின்னு கூட போட்டுக்கலாம், அதெல்லாம் ஒரு மேட்டரே கிடையாது. இதுதான் எனது ஃபோர்ஸ். திஸ் ஃபோர்ஸ் வில் ஹாவ் டைரக்ஷன். அந்த ஃபோர்ஸோட டைரக்ஷன் கண்டுபிடிக்கிறதுக்கு திருப்பி ஃபிளெமிங்ஸ் லெஃப்ட் ரூல் தான். இது மேக்னெட்டிக் ஃபீல்டு, ஆல்ரெடி அவுட் ஆஃப் போர்டு, கரண்ட் அப்பர்ட்ல இருக்கு. அப்ப ஃபோர்ஸ் இப்படி இருக்கு. அப்ப ஃபோர்ஸ் ஒயர் ஒய்னால என்ன ஆகுது, அட்ராக்டிவ் நேச்சர்ல இருக்கிற மாதிரி மார்க் பண்ணிட்டேன். மார்க் ஆக்சுவலா இந்த 2 டயக்ராம் நான் உனக்கு புரியணுங்கிறதுனால வரைஞ்சிருக்கேன். மொத்தத்துக்கு ஒரு டயக்ராம் தான். இது கரண்ட் பாஸ் பண்ணி மேக்னெட்டா மாறி அதுல கரண்ட் கேரிங் ஒயர் வைக்கிறப்ப ஃபோர்ஸ் வரும். இதுல கரண்ட் பாஸ் பண்ணி இது மேக்னெட்டா மாறுறப்ப இதுல கரண்ட் கேரிங் ஒயர் வைக்கிறப்ப இதுல ஒரு ஃபோர்ஸ் வரும். 2 ஃபோர்ஸும் மேக்னிடியூட் வைஸ் ஈக்குவலா இருக்கு. அதேதான் இங்கே டைரக்ஷன் வைஸ் எப்படி இருக்கு, ஆப்போசிட்ல இருக்கு. அப்ப ஈக்குவல் அண்ட் ஆப்போசிட்னா என்ன ஆயிரும்னா கேன்சல் ஆயிடும். அப்ப இதுல இருந்து என்ன தெரியுது, இந்த ஒயர்னால அந்த ஒயருக்கும் அந்த ஒயர்னால இந்த ஒயருக்கும் ஃபோர்ஸ் இருக்கும், ஆனா மூவ் ஆகாது. ஏன்னா நெட் ஃபோர்ஸ் ஓவரால் ஃபோர்ஸ் என்ன ஆகுதுன்னா 0 ஆகுது. இந்த மாதிரி ஒரு பாயிண்ட் கிடைக்குது. அண்ட் ஆல்சோ இன்னொரு பாயிண்ட் இதுல கிடைக்குது, என்ன அப்படின்னா சேம் டைரக்ஷன்ல கரண்ட் பாஸ் ஆகுறப்ப அட்ராக்டிவ் ஃபோர்ஸ் வருது. அப்ப ஆப்போசிட் டைரக்ஷன்ல கரண்ட் பாஸ் ஆனா என்ன இருக்கணும், ரிப்பல்சிவ் ஃபோர்ஸ் வரணும். அந்த மாதிரி ஒரு க்ளூவும் கிடைக்குது. பொதுவா லைக்னா என்ன ஆகும், ரிப்பல் ஆகும், அன்லைக் அட்ராக்ட் ஆகும். இங்க ரிவர்ஸ்ல இருக்கு. ரிவர்ஸ்ல இருக்குங்கிறத வச்சே இதை ஞாபகம் வச்சுக்கலாம், ஒன்னும் கன்ஃபியூஸ் ஆக போறது கிடையாது. ஸோ இதை தாண்டி வேற என்ன அப்படின்னா, இந்த எக்ஸ்பெரிமெண்டோட அல்டிமேட் என்ன, இப்ப இதை படிக்கிறோம், நான் என்ன சொல்றேன், இது பெருசா நம்மளுக்கு எங்கேயும் பயன்படாதுன்னு சொல்றேன். அப்புறம் ஏன் இதை வைக்கணும், இதுக்கு பதில் சைக்ளோட்ரான் வச்சுட்டு இதை கூட டெலிட் பண்ணி இருந்திருக்கலாம். ஆனா சைக்ளோட்ரானை டெலிட் பண்ணிட்டு ஸ்டில் இந்த எக்ஸ்பெரிமெண்ட்டை மெயின்டைன் பண்றாங்க, இதை படிக்க சொல்றாங்க. என்ன காரணம்னா, இதை படிச்சா இந்த ஃபார்முலாவை வச்சு 1 ஆம்பியருக்கான கரெக்டான டெஃபினிஷன் டெவலப் பண்ணலாம். இந்த எக்ஸ்பெரிமெண்ட்டை டெரைவ் பண்ண சொல்றதுக்கு இல்ல அப்டைன் பண்ண சொல்றதுக்கு முக்கிய காரணமே 1 ஆம்பியர் டெஃபினிஷனை எவாலுவேட் பண்றது. அப்ப நான் ஃபோர்ஸோட ஃபார்முலா எழுதணும், μ0 I1 I2 டிவைடட் பை 2πr L அப்படின்னு இருக்கு. இதுல I1 I2க்கு பதில் 1 ஆம்பியர்னு ஃபில் பண்றேன். RRDக்கு பதில் 1 மீட்டர்னு எழுதுறான். இது அப்படியே இங்க ஃபில் பண்ணுங்க. அப்ப F will become as 4π into 10⁻⁻⁷. I1 1 ஆம்பியர், I2 1 ஆம்பியர், 2π, R க்கு பதில் 1 மீட்டர், லென்த்தை கீழே கொண்டு வந்துட்டான். சால்வ் பண்ணா 2 into 10⁻⁷ நியூட்டன் பெர் மீட்டர். இப்ப நான் எழுதியிருக்கிற ஹிண்ட் அப்படியே ஸ்டேட்மெண்டா மாத்தினா 1 ஆம்பியர் டெஃபினிஷன் கிடைச்சு. 2 wires separated with 1 meter distance apart in air or vacuum will have a force per length of 2 into 10⁻⁷ Newton per meter. Then the 2 wire will have current or may have current 1 ampere. அப்படின்னு எழுதினா போதும். கரண்டோட டெஃபினிஷன் ஃபார்முலா இருக்குல்ல, Q/T, அதை வச்சு 1 ஆம்பியர் எழுதுனா மார்க் கொடுக்க மாட்டாங்க, நீ இதை வச்சுதான் எழுதணும். இதுதான் அப்டேட்டட் 1 ஆம்பியர் டெஃபினிஷன் பை SI யூனிட் லாஜிக். அதனால இதுதான் நீ எழுது. ஸோ அப்போ 1 ஆம்பியருக்கான டெஃபினிஷன், எப்ப அட்ராக்டிவ் எப்ப ரிப்பல்சிவ்,
ஃபோர்ஸோட ஃபார்முலா, இதுதான் ப்ராப்ளம் சால்வ் பண்றதுக்கு மோஸ்ட்லி தேவைப்படும். 1 ஆம்பியர் டெஃபினிஷன் தேவைப்படாது. இப்ப நான் சொன்ன ஃபைனல் 2 க்ளூஸ் தான் தேவைப்படும். இந்த எக்ஸ்பெரிமெண்டோட தீம் இருக்குல்ல, என்னால உனக்கு ஒன்னால எனக்குன்னு ஒரு தீம் வருதுல, இந்த தீம் வந்து மறந்து போயிடும். இந்த மாதிரி ஒண்ணு படிச்சோம் அப்படிங்கிறது பெருசா என்ன ஆகாதுன்னா மென்டலா எல்லாருக்கும் ரீவைண்ட் ஆகுறது இல்லை. என்னோட என்னால முடிஞ்ச வரை நான் என்ன பண்ணிருக்கேன்னா லெசனை உடைச்சிருக்கேன். ஒரு வாரத்திலேயே ஒரு டார்கெட்டா முடிச்சிருக்கேன். ஃபர்ஸ்ட் வீக்ல ஒரு கிளாஸ் அனலாகி ஸ்டைல்லே மேக்னெட் பத்தி படிச்சோம். எலக்ட்ரோஸ்டாட்டிக்ஸோட வச்சு படிச்சோம். ஆர்டர் மாறி இருந்தாலும் நம்ம ஒரு ஆர்டரா படிச்சு முடிச்சோம். செகண்ட் கிளாஸ்ல மேக்னெட்டிக் மெட்டீரியல் யாருன்னு கண்டுபிடிக்கிறதுக்கு சில டேர்ம்ஸ படிச்சோம். அந்த டேர்ம் படிக்கிறப்ப நான் உனக்கு கிளாரிட்டி இல்லாத எல்லா டேர்முக்கும் கிளாரிட்டி கொடுத்தேன். உதாரணத்துக்கு ஹெச் மேக்னடைசிங் ஃபீல்டு, அதுக்கு ஃபார்முலா கொடுத்தேன். அதுக்கப்புறம் B is equal to mu H ன்னு ஒரு ஃபார்முலா வரும். அதை நான் டெரைவ் பண்ணி காமிச்சேன் உனக்கு. புக்ல எங்கே இருக்காது, நான் உனக்கு எக்ஸ்ட்ராவா அதை என்னோட ஓன்னு சொல்லி டெரைவ் பண்ணி காமிச்சேன். வேற என்ன டயா பேரா பெர்ரோ பத்தி எல்லாம் தெளிவா படிச்சு அது எப்படி படிக்கணும், எப்படி யோசிக்கணுங்கிற லாஜிக் சொல்லியிருக்கேன். அண்ட் ஆல்சோ BH கர்வ்னு ஒரு கர்வ் ஹிஸ்டரிசஸ், அதை கொஞ்சம் இன்ட்ரெஸ்டிங்காவே நம்ம என்ன பண்ணிருக்கோம், டிஸ்கஸ் பண்ணிருக்கோம். என்ன நடக்கும் ஏது நடக்கும்னு பார்த்திருப்போம். அதுல சில ப்ராப்ளம் டீல் பண்ணோம். அந்த ப்ராப்ளம்னா நிறைய பேரால பண்ண முடியாது, ஆனா நம்ம ஈஸியா பண்ணலாம். ஏன்னா நம்மள்ட்ட ஹெச்சுக்கு ஃபார்முலா இருக்கு அப்படின்னு எல்லாத்தையும் என்ன பண்ணிருக்கோம்னா பார்த்திருக்கோம். இதுதான் ஃபர்ஸ்ட் 2 கிளாஸ்ல நம்ம பார்த்தது. அடுத்த 4 கிளாஸ் ஃபுல்லா பயோசாவட்லாம், 4வது கிளாஸ்ல ஆம்பியர் சர்க்யூட் லால் வந்து முடிச்சிருப்போம். இது அந்த நோட்ஸ் தான் இந்த நோட்ஸ், நீ கையில வச்சிருக்கிற நோட்ஸ். ஃபர்ஸ்ட் 37 ப்ராப்ளம்ஸ். அதுல எதையும் மனப்பாடம் பண்ணாம எல்லா ஸ்ட்ரக்சருக்கும் மேக்னெட்டிக் ஃபீல்ட் கண்டுபிடிக்கிறது, மோர் தென் ஒன் ஸ்ட்ரக்சர், ஒயர், சர்க்குலர் காயில்லாம் சப்புல்டா வந்தா எப்படி பண்றதுங்கிறதெல்லாம் சூப்பரா பண்ணிருக்கும். டேபிள் மக்கப் பண்ணல, டேபிள உருவாக்கி இருக்கும். ஒரு டேபிள் இருக்கும், அந்த டேபிளுக்கு எல்லா ஆன்சரையும் எழுதி பக்கத்துல நோட் பண்ணிருக்கும். அப்ப அடுத்த 4 கிளாஸ்ல பயோசாவட்லா ஒரு சினாரியோ தான் போயிருக்கும். இதுல ஒரு நாள் பயோசாவட்லாவோட ஃபர்ஸ்ட் அப்ளிகேஷன் முடிச்சுட்டு அடுத்து வர்றப்ப கான்செப்ட் 1 கான்செப்ட் 2ன்னு ஒன்று நடத்திருப்பேன். அதை நீ மறந்துடுவ. அதுல நடுவுல ஒரு 6 ப்ராப்ளம் வரும். அப்பயே சொல்லியிருப்பேன், இந்த மாதிரி இது மறந்து போயிடும், ஞாபகம் வச்சுக்கோ. அது முக்கியம், எல்லாமே முக்கியம். அதாவது மறக்கிற ஒரு விஷயம் இருந்ததுன்னா அதுக்கு நம்ம ஸ்பெஷல் இம்பார்ட்டன்ஸ் கொடுத்து இந்த மாதிரி ஒண்ணு இருக்கு நம்ம சீல்ல வரமாட்டேங்குது, இதை ஞாபகம் வச்சுக்கிறோம், நம்ம தான் என்ன பண்ணணும், கரெக்டா பார்க்கணும். அதுக்கப்புறம் நான் கொஞ்சம் தள்ளி என்ன பண்ணேன் அப்படின்னா, அதாவது இன்னைக்கு கிளாஸ்ல போன கிளாஸ்ல லாரன்ஸ் ஃபோர்ஸ் ஆரம்பிச்சு 4 பார்ட்டா பிரிச்சுட்டேன். அதுல நேத்து ஒரு பார்ட் முடிச்சாச்சு, இன்னைக்கு ஒரு பார்ட், நெக்ஸ்ட் வீக் பார்ட் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஆம்பியர் சர்க்யூட் எல்லாம் சாரி கால்வனோமீட்டர், அம்மீட்டர், வோல்ட் மீட்டர் படிச்சிருக்கோம். ஸோ அது படிச்சுட்டா லெசன் முடிஞ்சிடும். நெக்ஸ்ட் வீக் சண்டே வந்து நம்மளுக்கு என்னன்னா ஃபர்னிஷ் பண்றது, எக்ஸ்பெரிமெண்ட் 3B மிஸ் ஆயிருக்குல அதை படிக்கிறது, டைம் பீரியட்னு ஒரு கான்செப்ட் இருக்கு அதை படிக்கிறது, ஃபர்னிஷ் பண்றதுதான் அடுத்த வீக் சண்டே நடக்கும். முழுமை அடையணும், லெசனை கம்ப்ளீட் பண்ண அந்த மாதிரி வரும். அடுத்த வாரம் சாட்டர்டே நம்மளுக்கு ரொம்ப இம்பார்ட்டன்ட். சாட்டர்டே அந்த கால்வனோமீட்டர், அம்மீட்டர், வோல்ட் மீட்டர் மொத்தமாவும் படிக்க முடியாது, டைம் பத்தாது. இப்போ சண்டே எக்ஸ்டெண்ட் பண்ற மாதிரி தான் வரும். பட் சாட்டர்டே டு சண்டேங்கிறதுனால நம்மளுக்கு ஈஸியாவும் இருக்கும். நீ ஈஸியா என்ன பண்ணிக்கலாம்னா அடாப்ட் ஆயிருக்கும். ஸோ ஒரு லாங் ப்ராசஸ் தான் இந்த லெசன். எலக்ட்ரோஸ்டாட்டிக்ஸோட இது டஃப். எலக்ட்ரோஸ்டாட்டிக்ஸ் கூட உனக்கு ட்ரெயின் ஆயிருப்பீங்க. நம்ம நிறைய டெஸ்ட் எலக்ட்ரோஸ்டாட்டிக்ஸ்ல வச்சாச்சு. இந்த லெசன் அப்படி கிடையாது. இது ரொம்ப ஒஸ்டான ஒரு லெசன். நீ படிக்கலைன்னா மறந்து போயிடும். திருப்பி 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 எடுத்து என்ன பண்ணும் பார்த்துக்கிட்டே இருக்கும். இப்ப முடிச்சாச்சுப்பா எக்ஸ்பெரிமெண்ட் 3C. 2 மாசம் கழிச்சு வந்து பேரலல்னு இருக்கு, தீட்டா எப்படி 90 வரும், 0 தானே வரும் அப்படின்ட்டு ரிவர்ஸ் சைட்ல போய் கொஸ்டின் கேட்க கூடாது. இந்த ஃபார்முலா படி தீட்டானா யாரு, பிக்கும் ஐக்கும் அக்ராஸ் உள்ள ஆங்கிள், அந்த ஆங்கிளை கண்டுபிடிச்சுதான் இங்க போட்டிருக்கேன். பேரலல்ங்கிறது ஒயரோட அப்பியரன்ஸை பத்தி பேசுறேன். ஓகே, அதை நான் கன்ஃபியூஸ் ஆயிடக்கூடாது. இந்த மாதிரி 2 ஒயர் பேரலா இருந்தாதான் இந்த ஃபோர்ஸ் வரும். 2 ஒயர் பர்பண்டிகுலரா, இப்ப எக்ஸ்னு ஒரு ஒயர் இப்படி இருக்கு, இன்னொரு ஒயர் இப்படி இருக்கு அப்படின்னா அப்ப ஃபோர்ஸே வராது. 2 ஒயர் பேரலா இருந்தா வரும். இன்க்ளைண்டா இருந்தாலும் ஃபோர்ஸ் வரும். இன்க்ளைண்டா 2 ஒயரை வைக்கணும்னு நம்ம சிலபஸ்ல எங்கேயும் சொல்ல, நம்ம சிலபஸோட டைட்டிலே பேரலல் தான் இருக்கு. அதனால இன்க்ளைண்ட் ஒயரை பத்தி நீ பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை, அது வராது, இதுவரையும் வந்தது இல்லை. பர்பண்டிகுலரா இருந்தா இன்எஃபெக்டிவ், ஆன்சரே வராது. பேரலா இருந்தா மட்டும் இந்த ஃபார்முலா வச்சு நீ என்ன பண்ணும், ஃபோர்ஸ் கண்டுபிடி. அவ்வளவுதான். நம்ம வந்து முதல்ல என்ன பண்ணுவோம் அப்படின்னா இந்த ஃபார்முலாவை யூஸ் பண்ணி எக்ஸ்பெரிமெண்ட் 5 யூஸ் பண்ணி ப்ராப்ளம் முடிப்போம். லேட்டரா எக்ஸ்பெரிமெண்ட் 3C வச்சு ப்ராப்ளம் முடிப்போம். ப்ராப்ளமோட கவுண்ட் கம்மி தான், ஆனா எல்லா ப்ராப்ளமே ஆல்மோஸ்ட் இம்பார்ட்டன்ட். திருப்பி ஞாபகம் வச்சுக்கோ, பேரலா இருக்கு, 2 ஒயர் பேரலா இருந்தா ஃபோர்ஸ் கண்டுபிடிக்கலாம்.
3 ஒயர் 4 ஒயர்லாம் பேரலா வந்துருச்சுன்னா சூப்பர் பொசிஷன் பிரின்சிபல் யூஸ் பண்ணி கண்டுபிடிக்கணும். அது எப்படிங்கிறது ப்ராப்ளம் பார்க்கறது கொஞ்சம் கவனமா இருக்கணும். பேரலல் ஒயர் மட்டும் தான் வேலை செய்யும். பெர்பெண்டிகுலர் ஒயர் வேலை செய்யாது. இன்க்ளைன்ட் ஒயர்ல ஃபோர்ஸ் வரும். ஆனா அது நம்மளுக்கு என்ன இல்லை, நாட் இன் சிலபஸ். சிலபஸ்ல இப்படி டைட்டில் வந்து இப்படி ஐடென்டிஃபை ஆயிருக்கும். பேரலல் தான் ஐடென்டிஃபை ஆயிருக்கும். நீ அப்ப அதுக்கு யோசிச்சா இப்ப எடுங்க. மூவிங் சார்ஜஸ் அண்ட் மேக்னடிசம் அப்படிங்கிற நோட்ஸ் எடுங்க. அதுல எனக்கு கொஞ்சம் தேடி ப்ராப்ளம் நம்பர் 53 இருக்கு. Three long straight parallel wires carry currents as shown in figure. The force experienced by 1 meter length of wire C is, அவங்களே டயக்ராம் கொடுத்துட்டாங்க. 3 ஒயர் இருக்கு ஏசிபி. ஒயர் சில வர்ற ஃபோர்ஸ் என்னன்னு கேட்டிருக்காங்க. சோ அது இல்லாம கரண்ட்டும் அவங்க ஆஃபர் பண்ணிட்டாங்க. ஏ ஒயர்ல பாஸ் ஆகிற கரண்ட் 30 ஆம்பியர், சி ஒயர்ல 10 ஆம்பியர், பி ஒயர்ல 20 ஆம்பியர். இந்த டிஸ்டன்ஸ் 3 சென்டிமீட்டர், இந்த டிஸ்டன்ஸ் 10 சென்டிமீட்டர். இது சி ஏபி. ஃபோர்ஸ் ஆன் ஒயர் சி கேட்டிருக்காங்க. டோட்டலா 3 ஒயர் இருக்கு. 3 ஒயருக்கு சேர்த்து பல்கா ஃபோர்ஸ் கண்டுபிடிக்கிற ஃபார்முலா நம்மள்ட்ட கிடையாது. போட பாருங்க. அட் அ டைம்ல 2 ஒயருக்கு தான் பண்ண முடியும். அதுக்கான ஃபார்முலா தான் 2πd இல்ல 2πr எப்படி வேணாலும் போட்டு. இந்த ஃபார்முலாவை யூஸ் பண்ணி நான் என்ன பண்றேன், நோட்ஸ்ல டி போட்டிருப்பேன். இந்த ஃபார்முலாவை யூஸ் பண்ணி நான் ஃபோர்ஸ் பிட்வீன் ஒயர் சி அண்ட் ஏ பண்ண போறேன். சி தான் டார்கெட். ஃபைன் ஃபோர்ஸ் ஆன் ஒயர் சி தான் கேட்டிருக்காங்க. அப்ப சி ரிலேட்டட் ஃபோர்ஸஸா பண்ணுங்க. மியூ நாட்டோட வேல்யூ 4π × 10⁻⁻⁷. ஒயர் சில பாஸ் ஆகிற கரண்ட் I1 which is 10 ஆம்பியர். ஒயர் ஏல பாஸ் ஆகிற கரண்ட் I2 which is 30 ஆம்பியர். ஒயர் சியோட லென்த் 1 மீட்டர்னு கொஸ்டின்ல கொடுத்துருக்காங்க. 2πd வேணும். டிங்கிறது டிஸ்டன்ஸ் பிட்வீன் 2 ஒயர். அது 3 சென்டிமீட்டர்னு இருக்கு. சால்வ் பண்ணா உனக்கு ஒரு நம்பரா வந்துடும். அது நீ பார்த்து. அடுத்து நீங்க டீல் பண்ண வேண்டியது இதோட டைரக்ஷன். இதோட டைரக்ஷன் கண்டுபிடிக்கிறதுக்கு நீங்க என்ன பண்ணும், ரிப்பல்சிவ் அட்ராக்டிவ்னு நம்ம கரண்ட் லாஜிக் போட்டிருக்கோம், அதை யூஸ் பண்ணிக்கிறோம். அப்ப நீங்க ஒயர் சி இப்ப 4C ஏ மார்க் பண்ணா நீங்க ஏல போய் நில்லுங்க. ஏல நின்னுட்டு சியை வாட்ச் பண்ணுங்க. சி தெரியற மாதிரி ஏல போய் நின்னுக்கங்க. ஏல நிக்கிறதுனா நீ இப்படி நிக்கலாம்ல, இப்படி நிக்கலாம்ல. உன் கண்ணுக்கு ஒயர் சி தெரியற மாதிரி ஆன் ஏல போய் நின்னுட்டு கரண்ட் டைரக்ஷன் பாருங்க எப்படி இருக்கு. சேம் சைட்ல இருக்கு. சேம் சைட்ல இருந்து அட்ராக்டிவ். அட்ராக்டிவ்னா நீ சியை இழுக்கிற மாதிரி டைரக்ஷன் போடணும். இதுதான் 4C ஏ டைரக்ஷன். அடுத்து நீங்க 4CP பண்ணுங்க. ஹியர் டார்கெட் இஸ் சி. அப்ப சி ரிலேட்டட் மட்டும் பண்ணா போதும். மியூ நாட்டுக்கு பதில் 4π × 10⁻⁷. I1க்கு பதில் சில பாஸ் ஆகிற கரண்ட் 10 ஆம்பியர். I2க்கு பதில் 20 ஆம்பியர். லென்த் 1 மீட்டர். 2πd எவ்வளவு சொல்லியிருக்காங்கன்னா 10 சென்டிமீட்டர். சால்வ் பண்ணி நம்பரா மாத்திக்க. அதுக்கடுத்து இதோட டைரக்ஷன் மார்க் பண்ணும். அப்ப நீ எங்க போய் நிக்கன்னா ஒயர் பில போய் நிக்க. சோ பில போய் நின்றுங்க. இந்த சைடு பி இருக்கு. பில நின்னுட்டு சியை பார்க்கணும். அதுக்கப்புறம் கரண்ட் டைரக்ஷன் பாருங்க. 2 ஒரே சைட்ல இருக்கு. 2 ஒரே சைட்ல இருந்தா அட்ராக்டிவ். அப்ப இப்படி வரும். இப்ப 2 ஃபோர்ஸ் எப்படி பாருங்க, ஆப்போசிட்ல இருக்கு. ஆப்போசிட்ல இருந்தா 2ஐயும் மைனஸ் பண்ணிருங்க. சோ ஃபோர்ஸ் ஆன் ஒயர் சி இஸ் ஈக்குவல் டு 4CA - 4CB. நீ எப்படி மைனஸ் பண்ணலாம்னா எது கிரேட்டர் நம்பரோ அதுல இருந்து லெஸரா மைனஸ் பண்ணலாம். எது கிரேட்டர் எது லெஸருங்கிறது உனக்கு நம்பரா எவாலுவேட் ஆகுறப்ப ஈஸியா கிடைச்சிடும். அதை வச்சு ஈஸியா நீ மைனஸ் பண்ணிக்கலாம். அவ்வளவுதான். இதான் சப்போஸ் இதே கொஸ்டின்ல ஃபோர்ஸ் ஆன் ஒயர் பி கேட்டிருந்தா என்ன பண்ணும்?
பிஏ பிசி அதை மட்டும் தான் பண்ணிருக்க. நீ 3 ஒயர் இருக்குன்னா உனக்கு தெரிஞ்ச எல்லா ஃபோர்ஸையும் கண்டுபிடிச்சு சொதப்பிடக்கூடாது. சூப்பர் பொசிஷன் பிரின்சிபல்னா யார் ஹைலைட்டடோ அவங்களோட மட்டும்தான் நீ என்ன பண்ணும் கண்டுபிடிச்சு அதுல நீ வெக்டார் அடிஷன் என்ன பண்ணும் டைரக்ஷன் பேஸ்டு குவான்டிட்டினா டைரக்ஷன் மார்க் பண்ணி யூஸ். அவ்வளவுதான் முடிச்சாச்சு. டிக் பண்ணிருங்க. நேரா 59 போகும். சிம்பிளா இருக்கும்பா இதுல ப்ராப்ளம்ஸ் எல்லாம். A long wire and a square loop are in the same plane. When the currents are as shown, the loop will கவனி. ஒரு லாங் ஒயர் இருக்கு, அதுக்கப்புறம் ஒரு ஸ்கொயர் லூப் இருக்கு. இதுல கரண்ட் பாஸ் ஆகுது. அந்த கரண்ட் டைரக்ஷன் கிவன் கொஸ்டின்லயே இருக்கு. இப்ப லூப் என்ன ஆகும்னு கேட்டிருக்காங்க. இப்ப இந்த ஒயருக்கும் லூப்ல இருக்கிற இந்த செக்மெண்ட்டுக்கும் ஃபோர்ஸ் இருக்காது, ஏன்னா ரெண்டும் பர்பெண்டிகுலர். இந்த ஒயருக்கும் லூப்ல இருக்கிற இந்த செக்மெண்ட்டுக்கும் ஃபோர்ஸ் வராது, ஏன்னா ரெண்டும் பர்பெண்டிகுலர். இவங்க ரெண்டு பேரும் பேரலல், அப்ப ஃபோர்ஸ் வரும். ஆப்போசிட் கரண்ட் டைரக்ஷன்னா உங்களுக்கு ரிப்பல்சிவ் ஃபோர்ஸ் வரும். சேம் சைட்ல கரண்ட் பாஸ் ஆகுறதுனால இந்த ரெண்டு ஒயரும் பேரலா இருக்கு, ஃபோர்ஸ் ஜெனரேட் ஆகும். சேம் சைட் கரண்ட் பாஸ் ஆச்சுன்னா அட்ராக்டிவ் ஃபோர்ஸ் வரும். அப்போ ஒரு ரிப்பல்சிவ் ஒரு அட்ராக்டிவ், அப்ப நீ ரெண்டு ஃபோர்ஸையும் மைனஸ் பண்ணணும். எது கிரேட்டர்னு ஐடென்டிஃபை பண்ணி கிரேட்டர்ல இருந்து லெஸ்ஸரை மைனஸ் பண்ணணும். ரிப்பல்சிவ் ஃபோர்ஸ் தான் கிரேட்டர் தான் அட்ராக்டிவ். எப்படி? ஃபோர்ஸோட ஃபார்முலால உங்களுக்கு μ0 I1 I2 L/2πdன்னு வருது. டியும் F இன்வெர்ஸ்லி ப்ரொபோர்ஷனல். when D is lesser, இங்க D கம்மியா இருக்கு டிஸ்டன்ஸ் பிட்வீன், அப்போ ஃபோர்ஸ் கிரேட்டரா இருக்கு. அப்ப இந்த ரெண்டு ஃபோர்ஸ்ல ரிப்பல்சிவ் கிரேட்டர்னு புரிஞ்சுக்க முடியுது. அப்ப இது லெஸ்ஸர். அப்ப நெட் ஃபோர்ஸ் ரிப்பல்சிவ்க்கு ஃபேவரா தான் இருக்கும். அதனால லூப் வில் ரிப்பல் ஃப்ரம் ஒயர் அப்படிங்கிற அந்த ஆப்ஷன் நீ என்ன பண்ணிக்கலாம்னா இதுல பிக் பண்ணிக்கலாம். கிளியரா? இதே கொஸ்டின்ல கொஞ்சம் டேட்டாஸ் இருந்தா எப்படி இருக்கும் அப்படிங்கிற மாதிரிதான் அடுத்த கொஸ்டினை ஃப்ரேம் பண்ணிருக்கேன். ஸோ எனக்கு கொஸ்டின் நம்பர் 60 வந்து இம்பார்ட்டன்ட். ஸோ 60 போடுங்க, 60 எடுங்க. இதே கொஸ்டின் தான், கொஞ்சம் டேட்டாவோட இருக்கிற மாதிரி பண்ணிடலாம். சால்வ் பண்ணி ஆன்சர் எடுக்கிற மாதிரி, லாஜிக்கலா சொல்லாம ரிப்பல் அட்ராக்டிவ்னு சொல்லாம ஓவராலா ஆன்சர் எடுக்கிற மாதிரி அப்டேட் பண்ணுங்க. A rigid square loop of side A and carrying current I2 is lying on horizontal surface near a long current I1 carrying wire in the same plane as shown in figure. The net force on the loop due to the wire will be. கவனிங்க, இது ஒரு லாங் ஒயர், இதுல பாஸ் ஆகிற கரண்ட் I1, பக்கத்திலே ஒரு லூப் இருக்கு which is ஸ்கொயர் லூப், இதுல பாஸ் ஆகிற கரண்ட் I2. ஸ்கொயரோட சைடு லென்த் ஏன்னு கொஸ்டின்ல சொல்லிட்டாங்க. அதுக்கப்புறம் இந்த டிஸ்டன்ஸும் ஏன்னு தான் கொடுத்துருக்காங்க. நான் கொஸ்டின் வரைகிறப்ப டிரா பண்றப்போ ஒரு சின்ன சொதப்பல் பண்ணிட்டேன். இந்த ஒயர் லென்த் இருக்குல்ல, அதை கொஞ்சம் பெருசா போட்டேன். இதுவும் அதுக்கு ஈக்குவலா தான் இருக்கும். எப்பயுமே நம்மளோட ஒயர் லென்த் பேரலா இருக்கிறப்ப ஈவன் லென்த் தான், அன்ஈவன் லென்த் கிடையாது, பேரலல் தான். அப்பதான் பேரலா அந்த ஃபோர்ஸ் பேலன்ஸ் ஆகும். அதனால பேரலல் தான் நம்மளுக்கு உண்டு. பேரலல்னு சொல்லிட்டாவே அது ஈவன் தான் ஆல்மோஸ்ட். ஸோ அதனால என்ன அப்படின்னா இதையும் அதே லென்த்துக்கு தான் எடுக்கணும். அப்ப இந்த லென்த் ஏ தான். போன கொஸ்டின்ல பார்த்த அதே லாஜிக் தான். இந்த ஒயரும் லூப்போட இந்த ஒயர் போர்ஷனும் ஒண்ணுக்கு ஒண்ணு பெர்பெண்டிகுலர். அப்ப இது வேலை செய்யாது, அதாவது ஃபோர்ஸ் வராது. அதே மாதிரி இதுவும் எப்படி இருக்குன்னா பெர்பெண்டிகுலர். அப்ப இதுவும் இன்எஃபெக்டிவ். இதுவும் பேரலல், இதுவும் பேரலல். அப்ப அதெல்லாம் எஃபெக்டிவ். அப்ப அங்கெல்லாம் ஃபோர்ஸ் இருக்கும். ஸோ இதுல கரண்ட் டைரக்ஷன் ஆப்போசிட்ல இருக்கு. அப்ப ரிப்பல்சிவ் ஃபோர்ஸ் வரும். இதை எஃப் ரிப்பல்சிவ்னு எழுதுறான். இதுலயும் கரண்ட் டைரக்ஷன் சேம் சைட்ல இருக்கு. அப்ப அட்ராக்டிவ் ஃபோர்ஸ் வரும். அதை நான் எஃப் அட்ராக்டிவ்னு எழுதுறேன். ரிப்பல்சிவ் ஃபோர்ஸ் தான் டிஸ்டன்ஸ் கம்மியா இருக்கிறதுனால கிரேட்டரா இருக்கும் when compared to அட்ராக்டிவ். அப்போ ஃபோர்ஸ் ஆன் லூப் இஸ் ஈக்குவல் டு எஃப் ரிப்பல்சிவ் மைனஸ் எஃப் அட்ராக்டிவ்னு எழுதலாம். ஃபோர்ஸை கண்டுபிடிக்கிறதுக்கான ஃபார்முலா தெரியும். இந்த ஃபார்முலால டேட்டா ஃபில் பண்ணிட்டா ஃபைனல் ஆன்சர் வந்துடும்.
எஃப் ரிப்பல்சிவ்க்கு இந்த ஃபார்முலாவை ஃபாலோ பண்ணுங்க. μ0 I1 I2 by 2π அதெல்லாம் எந்த மாற்றம் இல்ல, அப்படியே வச்சுக்கிறேன். எல் வேணும். எல் ஒயரோட லென்த் விச் இஸ் ஏ. டி டிஸ்டன்ஸ் பிட்வீன் ஒயர், அதுவும் என்னவா இருக்குன்னா ஏவா இருக்கு. மைனஸ் எஃப் அட்ராக்டிவ் வேணும். அகைன் இதே ஃபார்முலா தான். μ0 I1 I2 2π இதுவரையும் பிரச்சனை இல்லை. நெக்ஸ்ட் எல் வேணும். எல் ஒயரோட லென்த் ஏ. டிஸ்டன்ஸ் பிட்வீன் டூ ஒயர் வேணும். அது எவ்வளவு இருக்குன்னா ஏ பிளஸ் ஏ 2ஏன்னு வருது. எனக்கு இந்த ஏ ஏ ஏ ஏ கேன்சல். μ0 I1 I2 2π இதெல்லாம் வெளியே எடுத்துட்டேன். வெளியே எடுத்துட்டா 1 மைனஸ் 1/2 வரும். 1 மைனஸ் 1/2 அகைன் 1/2. அப்போ ஓவரால் ஆன்சர் μ0 I1 I2 by 4π. முடிஞ்சிருச்சு. இப்படி எல்லாம் கொஸ்டின் கேட்பாங்கப்பா. 3 ஒயருக்கு மேல தாண்ட மாட்டாங்க. அதனால லூப்பு ஒரு ஒயர் இல்ல 3 ஒயருக்கு ஒரு சினாரியோ வரும். கடைசியா பார்த்த 3 ப்ராப்ளம் ஒரே ஸ்டைல் தான். ஓகே, ஒரு 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 3 ஒயர் தனித்தனியா வரப்ப நான் ஒயர்லயே போய் டைரக்ஷன் மார்க் பண்ணேன். இங்கேயும் அதே தான் பண்றேன். எப்படி பண்றேன்னா ரிப்பல்சிவ் அட்ராக்டிவ் பை நேம் பண்ணிட்டு நான் ப்ராசஸ் பண்றேன். 3 ஒயர் இல்ல 10 ஒயர் வந்தாலும் பேரலா தானே வைப்பாங்க. அப்ப நீ வேர்டிங்ஸ் வச்சே நீ என்ன பண்ணலாம், கழிக்கணுமா கூட்டணுமாங்கிறதெல்லாம் முடிவு பண்ணிடலாம். இந்த ஸ்கீம்ல டைரக்ஷன் மார்க் பண்றது ரப்சரா இருக்காதுங்கிறது என்னோட ஒப்பீனியன். 56 எடுங்க, இம்பார்ட்டன்ட் போடுங்க. 56 ஒரு டிஃபரெண்டான ப்ராப்ளம். A wire AB is carrying a current of 12 ampere is lying on the table. Another wire CD carrying a current of 5 ampere is arranged just above AB at height of 1 meter. What should be the mass per unit length of this wire so that CD remains suspended at this position? Indicate the direction of current in CD and nature of force between the two wires. கவனி, ஒரு வயர் ஏபி இருக்குப்பா, அது ஒரு டேபிள்ல இருக்கு. இதுல பாஸ் ஆகிற கரண்ட் 12 ஆம்பியர். இங்க இருந்து 1 மீட்டர் ஹைட்ல ஒரு வயர் சிடி இருக்கு. இந்த ஹைட் 1 மீட்டர். இந்த ஒயர் சிடி அப்படியே அந்தரத்துல மிதக்கணுங்கிறாங்க. வாய்ப்பே கிடையாது. டவுன்வர்ட் ஃபோர்ஸ் எம்ஜினால என்ன ஆகும், பொத்துன்னு விழுந்துடும். டவுன்வர்ட் ஃபோர்ஸ் எம்ஜினால விழுகாம அது அப்படியே சஸ்பெண்ட் ஆகணும், அந்தரத்திலேயே மிதக்கணும்னா இதை பேலன்ஸ் பண்றதுக்கு ஆப்போசிட்ல ஒரு ஃபோர்ஸ் வரும். ஆப்போசிட்ல ஜெனரேட் ஆகிற ஃபோர்ஸும் டவுன்வர்ட் ஃபோர்ஸ் எம்ஜியும் ஈக்குவல்னா டெஃபினட்டா ஒயர் சிடி என்ன ஆகும், அப்படியே மிதந்துகிட்டே இருக்கும். அப்படி ஒயர் சிடி அந்தரத்துல மிதந்துகிட்டே இருக்கிறதுக்கு இவங்க என்ன பண்றாங்கன்னா ஒயர் சிடில ஒரு 5 ஆம்பியர் கரண்ட் பாஸ் பண்றாங்க. அப்படி 2 ஒயர்லயும் கரண்ட் பாஸ் ஆச்சுன்னா எக்ஸ்பிரிமெண்ட் 5 படி என்ன கிடைச்சிரும், ஒரு ஃபோர்ஸ் கிடைச்சிருமா. அந்த ஃபோர்ஸ் அப்வர்ட்ல வரணும்னா கரண்டோட டைரக்ஷன் எப்படி இருக்குன்னு யோசிக்க சொல்றாங்க. கரண்ட் 5 ஆம்பியர்னு கொடுத்துட்டாங்க, டைரக்ஷன் கேட்கறாங்க எப்படி இருக்கணும், இதுக்கும் ஆப்போசிட்ல இருக்கு. அப்பதான் ரிப்பல்சிவ் ஃபோர்ஸ்னு மேல வரும். புரியுதா? அப்ப இது 2 கரண்ட் ஆப்போசிட்ல இருந்ததுன்னா இந்த ஃபோர்ஸ் எப்படி இருக்கும், அப்வர்ட்ல இருக்கும். இந்த ஃபோர்ஸ் ஈக்குவலா இருந்தா ஒயர் என்ன மிதந்துகிட்டே. சில மெஜிசியன் இந்த டெக்னிக்லாம் யூஸ் பண்ணுவாங்கப்பா. கீழேயும் மேலையும் ஒயரை வச்சுக்கிட்டு கரண்ட்டை பாஸ் பண்ணி துண்டை போட்டு மூடிட்டு பாருங்க அந்தரத்திலே மிதக்குதுமாங்க. மெஜிசியன் மோஸ்ட்லி வாயை திறந்து எதையுமே பேச மாட்டாங்க. அந்தரத்திலே மிதக்குது, நடுவுல எதுவும் இல்லைன்னா கையை வச்சு காமிப்பாங்க, ஆட்டி காமிப்பாங்க. எதுவும் படலை பாருங்க, எதுவும் இல்லை. ஒரு டப்பால எதுவும் இல்லைன்னா டப்பாவை காமிப்பாங்க. அந்த மாதிரியே அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா பிஹேவ் பண்ணுவாங்க, பெருசா பேச மாட்டாங்க. அவங்க இந்த டெக்னிக் யூஸ் பண்ணுவாங்க. நான் தி மித்துன்னு ஒரு படம் பார்த்திருக்கேன், ஜாக்கி ஜான் படம், பழசு. அந்த படத்துல வந்து பூர்வ ஜென்ம கதை வரும். பூர்வ ஜென்மத்துல ஜாக்கி ஜான் வந்து ஒரு தளபதி. அவர்கிட்ட ஒரு வாள் இருக்கும். அந்த வாள்ல நிறைய பேரை கொண்டிருப்பாரு. சம வாள், அது ரொம்ப பவர்ஃபுல்லான வாள். அந்த வாள் இருந்தாவே போர்ல ஜெயிச்சிடலாங்கிற ஒரு தாட்லாம் இருக்கும். அதுக்கப்புறம் பூர்வ ஜென்மத்துல இருந்து நிகழ்காலத்துக்கு வந்துருவாங்க. நிகழ்காலத்துல இந்த ஜென்மத்துல என்ன ஆகும்னா அடுத்த பிறவில என்ன ஆகும், அந்த வாளை விற்கிறதுக்கு எங்க இருக்குன்னு தேட ஆரம்பிப்பாங்க. பூர்வ ஜென்மம் இந்தியால தான் நடந்திருக்கும். அதனால என்ன ஆகும்னா அந்த வாள் இந்தியால இருக்குன்னு இந்தியால ஜாக்கி ஜானும் தேடி வருவாரு, இன்னொரு கோஷ்டியும் தேடி வரும். ஜாக்கி ஜான் படத்துலாம் உனக்கு நிறைய ஃபைட்ஸ் இருக்கும். ஆனா ஜாக்கி ஜான் பெருசா ஃபைட் பண்ண மாட்டார், டிஃபென்ஸ் தான் பண்ணுவார் அதிகமா.
ஓடிக்கிட்டே இருப்பாரு, காலில் எட்டி உதைப்பாரு. இதுதான் அதிகமா இருக்கும். தடுப்பாரு, ஓடுவாரு, எட்டி உதைப்பாரு. இதுதான் அதிகமா இருக்கும். குதிப்பாரு. இப்படிதான் இருக்கும். ஸோ அந்த மாதிரிதான் அவரோட ஃபைட்ஸ் எல்லாமே இருக்கும். இது ஒரு சைடு. இந்தியால ஒரு கோயில்ல டெய்லி ஒரு முனிவர் என்ன பண்ணுவாருன்னா, ஒரு ஹால்ல போய் உட்காருவாரு. அப்படியே மேல போயிருவாரு. அவர் மேல அப்படியே வந்ததுக்கு அப்புறம், இப்ப இந்த இந்த ரூமோட ரூப் இருக்குல்ல, இந்த ரூப் ஓப்பன்ல இருக்கு. டெய்லி நீ வந்து உட்கார்ற ரூமுக்குள்ள சல்லுன்னு மேல வந்துட்டானா ரூப்புக்கு வெளியே தெரிவா. கரெக்டா ரூப் இல்லைன்னா ரூப்புக்கு வெளியே தெரிவா. அப்ப தூரத்துல இருந்து பாக்குறவனுக்கு எல்லாம் எப்படி இருக்கும்? கீழ இருந்து பாக்குறவனுக்கு எல்லாம் எப்படி இருக்கும்? உன்கிட்ட பெரிய சக்தி இருக்கிற மாதிரி இருக்கும். எல்லாம் கையெடுத்து கும்பிட்டுட்டு இருப்பாங்க. டெய்லி இது அந்த கோயில்ல நடக்கும். இப்ப சண்டை போட்டுக்கிட்டே இந்த ஜாக்கி ஜான் அந்த ஆப்போனன்ட் டீம் சண்டை போட்டுக்கிட்டே என்ன ஆயிடுவாங்கன்னா கோயிலுக்குள்ள வந்துருவாங்க. கோயில்ல அந்த ரூமுக்கு கீழே பெரிய சண்டை நடக்கும். முனிவர் மேல இருப்பாரு. வெளியே மக்கள்லாம் என்ன பண்ணிட்டு இருப்பாங்கன்னா கும்பிட்டு இருப்பாங்க. இப்படி அப்படின்னு எங்கிட்டாவது நோண்டிக்கிட்டே இருக்கிறப்ப கையில ஒரு ராடு ஒண்ணு கிடைக்கும். சல்லுன்னு அந்த ராடை இழுப்பாரு. அதுதான் அந்த வாளா இருக்கும். அந்த வாளை இழுத்த வேகத்துக்கு அந்த முனிவர் விழுந்துருவார். எப்படி? டெய்லி அந்த முனிவர் மேக்னெட்டிக் எஃபெக்ட்ல மேல போயிட்டு இருந்திருக்காரு. முனிவர் இல்ல, நம்ம போய் அங்க ஒரு மேனட்டை வச்சுட்டு உட்கார்ந்தா கூட என்ன ஆயிடலாம், சல்லுன்னு மேல போயிடலாம். அதான் தீம். அது மேக்னெட்டிக் வாளா இருக்கும். அது எடுத்த உடனே என்ன ஆயிரும்னா விழுந்துருவாங்க. உனக்கு முடிஞ்சா அந்த படத்தை நான் சொன்ன சீக்வன்ஸ் இருக்கு, தேடி பாரு. நிறைய பேர் ஏமாத்துவாங்க, மேல போற மாதிரி கீழே வர மாதிரி. அவ்வளவு சீக்கிரம்லாம் கிராவிட்டிக்கு அகேன்ஸ்டா நம்மளால எதுவும் பண்ணிட முடியாது. கிராவிட்டிக்கு அகேன்ஸ்டா பழைய தமிழ்ல வந்து, அதாவது தமிழ் மன்னர்கள்லாம் வந்து நிறைய யோசிச்சு சில டெம்பிள்ஸ் எல்லாம் கட்டியிருக்காங்க. ஒரு டெம்பிள்ல வந்து பில்லர் மேலையும் ஒட்டி இருக்காது, கீழையும் ஒட்டி இருக்காது, மிதந்துகிட்டே இருக்கும். அந்த மாதிரி ஒரு டெம்பிள்ல பண்ணிருக்காங்க. அப்புறம் கும்பகோணம் பக்கத்துல நாச்சியார் கோயில்னு ஒரு கோயில் இருக்கும். இங்க ஒரு நாச்சியார் கோயில் இருக்கு, அது கிடையாது. இதுவும் ஃபேமஸான கோயில் தான். அதுவும் ஃபேமஸான, அதுல வந்து ஒரு சிலை இருக்கும். கிராவிட்டி லாஜிக்ல இருந்து டோட்டலா வித்தியாசமா பிஹேவ் பண்ற ஒரு சிலை. அந்த சிலைய வந்து கல்லுல ஆன சிலை தான். கோயிலுக்குள்ள இருக்கிறப்ப ஃபர்ஸ்ட் வாசல் 10 வாசல் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். முதல் வாசல் இருந்து வெளியே எடுக்கிறப்ப 2 பேர் தான் தூக்குவாங்க, தூக்கிடுவாங்க. 2வது வாசலுக்கு வந்ததுக்கு அப்புறம் 2 பேரால தூக்க முடியாது, இன்னும் 2 பேர் சேர்ந்துக்குவாங்க, 4 பேர் ஆகும். 3வது வாசல்ல 8 பேரு, 4வது வாசல்ல 14 பேரு, 5வது வாசல்ல 32 பேருன்னு 6வது வாசல்ல தூக்குறப்ப யாராலையும் தூக்க முடியாம 60-70 பேர் தூக்கிட்டு இருக்கும். திருப்பி உள்ள போறப்ப அதே மாதிரி ஆட்களோட எண்ணிக்கையை குறைச்சாங்க. 2 பேர் தூக்கி வெளியே வச்சிருவாங்கப்பா. ஆனா கோயிலை விட்டு வெளியே வரப்ப 2 பேரால தூக்க முடியும். கிராவிட்டிய டிசோபே பண்ற மாதிரி ஒரு கல்லு. அந்த கல்லுல தான் அந்த ட்ரிக் இருக்கு. டெம்பிள் டிசைன்லயும் ட்ரிக் இருக்கு. அந்த மாதிரி பண்ணிருக்கேன். நான் சூரியக்கல், சந்திரக்கல் இதெல்லாம் படிச்சிருக்கேன். கல்லுல நிறைய வெரைட்டிஸ் இருக்கு. நம்ம கருங்கல், செங்கல்னு சொல்ற மாதிரி டெக்னிக்கலா இந்த மாதிரி கல்லாம் இருக்கு. அந்த கல்லு நிறைய பெனிஃபிட்ஸ் அதெல்லாம் பார்த்திருக்கேன். பெருசா அதை படிச்சிருக்கேன், பார்த்தது இல்லை. எதேச்சியா ஒரு நாள் மொபைல்ல பாக்குறப்ப தாஞ்சூர் பக்கத்துல திட்டைன்னு ஒரு ஊர்ல ஒரு கோயில் இருக்கு. அந்த கோயில்ல வந்து கோபுரம் வந்து சூரியக்கல், சந்திரக்கல்ல தான் பண்ணது. அந்த கல்ல வந்து எவ்ரி 48 மினிட்ஸ் ஒன்ஸ் என்ன ஆகும்னா அந்த கல் என்ன பண்ணா ஏர வந்து வாட்டரா மாத்தி ஒரு வாட்டர் டிராப்பை ஜெனரேட் பண்ணி அந்த சாமி சிலை மேல பட வைக்கும் அப்படின்னு போட்டிருந்தது. நான் போய் பார்த்தேன், இருக்கு. 48 மினிட்ஸ் வெயிட் பண்ணா ஒரு டிராப் பார்த்துடலாம். அப்படின்னா கல்லுல என்ன இருக்கு, செம ட்ரிக் வெரைட்டி எல்லாம் இருக்கு. பிளான் பண்ணி என்ன பண்ணிருக்காங்க, கன்ஸ்ட்ரக்ட் பண்ணிருக்காங்க. அந்த கன்ஸ்ட்ரக்ஷன் பிளானிங்ல ஏதாவது ஒரு யூனிட் சிஸ்டம் வைக்காம அவங்க கன்ஸ்ட்ரக்ட் பண்ணிருக்கவே மாட்டாங்க. கரெக்ட் தானே? 2000 வருஷம் 4000 வருஷத்துக்கு முன்னாடி அக்யூரேட்டா கட்டியிருக்காங்கன்னா யூனிட் சிஸ்டம் இல்லாம கட்டவே முடியாது. எல்லாமே கண்டுபிடிக்க முடியுது, யூனிட் சிஸ்டம் மட்டும் என்னன்னு கண்டுபிடிக்க முடியும். ப்ராபபிளி அந்த யூனிட் சிஸ்டம் இருந்திருந்தது நம்மளுக்கு தெரியும்னா எஸ்ஐ யூனிட்னு ஒண்ணு வர்றதுக்கு வாய்ப்பே இல்லை. அதுல அவ்வளவு ஸ்டாண்டர்ட் இருந்தது, ஏற்கனவே இருந்தது. அது தெரிய மாட்டேங்குது. இந்த மாதிரி நிறைய ட்ரிக்ஸ் இருக்கு. ட்ரிக்ஸை கத்துக்கிட்டு என்ன பண்றாங்க, காடையும் கையில வச்சுக்கிட்டு ட்ரிக்கையும் கையில வச்சுக்கிட்டு காட் நேம்ல ட்ரிக்கை வச்சு ஏமாத்துறாங்க. காட் இருக்கலாம், இல்லாம இருக்கலாம், ட்ரிக் இருக்கு. அதை மிஸ்யூஸ் பண்றவங்க நிறைய பேர் இருக்காங்க. அவங்கள பார்த்து நம்ம என்ன பண்ணிடக்கூடாது, ஏமாந்துடக்கூடாது. எல்லாத்துக்கும் பின்னாடி என்ன இருக்கும், சயின்ஸ் இருக்கும். சயின்ஸ் தான் காட் அப்படின்னு வச்சுக்கோ. ஓகே, இது அந்த மாதிரி ஒரு ட்ரிக் தான். இப்ப இதுலயே நான் ஒரு கொஸ்டின் என்ன பண்ணிருப்பேன்னா, அடிஷனல் ப்ராப்ளம் நோட்ஸ்ல ஒயர் மேல போற மாதிரி பிளான் பண்ண சொல்லியிருப்பேன், இல்லைன்னா கீழே வர மாதிரி பிளான் பண்ண சொல்லியிருப்பேன். ஒயர் மேலேயோ கீழேயோ போகணும்னா நீங்க நெட் ஃபோர்ஸ் கண்டுபிடிச்சிடணும்.
மேல போகுது கீழே வருதுன்னா ஆக்சிலரேஷன் கேட்பாங்க. இப்ப நீங்க 5 ஆம்பியருக்கு பதில் 7 ஆம்பியர் கொடுத்தா ஒயர் மேல போயிடும். 3 ஆம்பியர் கொடுத்தா ஃபோர்ஸ் பத்தாது கீழே வந்துடும். அப்பெல்லாம் நெட் ஃபோர்ஸ் ரெக்வஸ்ட் பண்ணுவாங்க. அப்படி நெட் ஃபோர்ஸ் ரெக்வஸ்ட் பண்ணிட்டாங்கன்னா நீங்க எஃப் மைனஸ் எம்ஜி ஆர் எம்ஜி மைனஸ் எஃப் இந்த மாதிரி எழுதிட்டு அப்புறம் நெட் ஃபோர்ஸுக்கு பதில் மாஸ் இன்டு ஆக்சிலரேஷன் மாத்திக்கிட்டு ஆக்சிலரேஷன் கண்டுபிடிக்கும். அடிஷனல் நோட்ஸ்ல வச்சிருப்பாங்க இந்த மாதிரி ப்ராப்ளம். நெக்ஸ்ட் வீக் இந்த லெசன் முடியும். நீ இப்ப இப்ப இருந்து ஸ்டார்ட் பண்ணலாம். அடிஷனல் நோட்ஸ் ட்ரை பண்ணி பார்க்கலாம். ஒரு 2-3 ப்ராப்ளம் உனக்கு என்னன்னே புரியாது, அதை விட்டு கொஞ்சம் டீவியேட்டட் டு சிலபஸா இருக்கும். மித்த ப்ராப்ளம்லாம் என்ன பண்ணு ட்ரை பண்ண. அடிஷனல் நோட்ஸ் முடிச்சா ஜேஇ 2023 ட்ரை பண்ணு. நான் 95% லெசன் முடிச்சுட்டு உன் பொறுப்புல கொடுத்துருவேன். 5% ஜேஇ 2023 அடிஷனல் நோட்ஸ். இதை நீ முடிச்சிட்டனா 100% இந்த லெசன் உனக்கு மறக்காம ஸ்டேபிளா என்ன ஆகும் மைண்ட்லயே இருக்கும். அதுல இந்த மாதிரி ஒரு ப்ராப்ளம் இருக்கும், பார்த்து வச்சுக்கோ. இப்ப இந்த இடத்துல ஒயர் சிடி தொங்கிட்டு இருக்கணும், சஸ்பெண்ட் ஆகணும், கீழே வரக்கூடாது மேலையும் போகக்கூடாது. அப்படின்னா 2 ஃபோர்ஸ் ஈக்குவலா இருக்கணும். கரண்ட் கேரிங் ஒயர்ல உள்ள ஃபோர்ஸை கண்டுபிடிக்கிறதுக்கான ஃபார்முலா மியூ நாட் I1 I2 L/2πd இஸ் ஈக்குவல் டு எம்ஜி. அவங்க ரெக்வஸ்ட் பண்ணிருக்கிறது மாஸ் பர் லென்த் ஆஃப் ஒயர் சிடி. அப்ப M/L கண்டுபிடிக்கணும். அப்ப ஜியை இங்கிட்டு கொண்டு வந்துருங்க. அப்ப மியூ நாட் I1 I2 டிவைடட் பை 2πd ஜின்னு வந்துடும். மியூ நாட்டோட வேல்யூ 4π × 10⁻⁻7. I1 12 ஆம்பியர், I2 5 ஆம்பியர். 2π distance between wire 1 meter, G 9.8. From this நீங்க M/L எடுத்து. சொல்யூஷன் சிம்பிள், கான்செப்ட் சிம்பிள். அதோட எக்ஸ்டெண்டட் வரும்னு சொல்லியிருக்கேன், அதை பார்த்துருக்கோம். ஞாபகம் வச்சுக்கிறேங்கிறதுனால அடிஷனலா சில ஸ்டோரி எல்லாம் சொல்றேன். ஓகே, இதுனா டிக் பண்ணிடலாம். இப்ப 54 எடுங்க. 56 இம்பார்ட்டன்ட் போட்டுக்கோங்க, முடிச்சாச்சு. 54 எடுங்க. 54, 55 டைரக்ட் ப்ராப்ளம்பா. கரண்ட் கொடுத்துட்டு ஃபோர்ஸ் கேட்கறது, ஃபோர்ஸ் கொடுத்துட்டு கரண்ட் கேட்கறது, அந்த மாதிரி இருக்கும். சம்டைம்ஸ் என்சிஆர்ல வந்திருக்கு ஒன் லைன். 2 long and parallel straight wires A and B carrying currents of 8 ampere and 5 ampere in the same direction are separated by a distance of 4 centimeter. Estimate the force on a 10 centimeter section of wire A. டேட்டாவை டைரக்டா போட்டு ஆன்சர் எடுக்க வேண்டியதான். ஃபோர்ஸ் ஆன் ஒயர் ஏ கேட்டிருக்காங்க, ஃபார்முலா இதான் மியூ நாட் I1 I2 L/2πd. மியூ நாட்டோட வேல்யூ 4π × 10⁻⁻7. I1 எவ்வளவுனா 8 ஆம்பியர், I2 5 ஆம்பியர். லென்த் ஆஃப் ஒயர் 10 சென்டிமீட்டர், அதை மீட்டரா மாத்திட்டான். 2π டிஸ்டன்ஸ் பிட்வீன் 2 ஒயர் 4 சென்டிமீட்டர், அதையும் மீட்டரா மாத்திட்டேன். ஈஸியா சால்வ் பண்ணி ஆன்சர் எடுக்கும். ரொம்ப லோ லெவல்ல இருக்கிற சில ஸ்டூடெண்ட்டுக்கு ஒரு கன்ஃபியூஷன் வரும், எது டிஸ்டன்ஸ் எது லென்த். தெளிவா கொஸ்டின்ல இருக்கும், செப்பரேட்டட் பை இன்ட். அப்ப அதான் என்னது டிஸ்டன்ஸ். அதை வச்சு இன்னொரு டேட்டா லென்த்னு போட்டுருணும். மாத்தி போட்டுறாத. நீ மாத்தி போட்டா என்ன ஆன்சர் வருமோ அது கண்டிப்பா ஆப்ஷன்ல இருக்கும். ஆனா மாத்தி மட்டும் போட்டுறாத, கரெக்டா போடு. ஸோ 54 ஓவர் சிமிலர் லைக் 55 தான். அப்ப நான் 55 டிக் பண்ணிடு. அதுல ஃபோர்ஸ் கொடுத்துட்டு கரண்ட் கேட்டிருப்பாங்க. இப்ப 57 எடுங்க, அதுவும் இம்பார்ட்டன்ட் போடுங்க. 57 அதுவும் இம்பார்ட்டன்ட். A metallic rod of linear density is 0.25 kg meter inverse is lying horizontally on a smooth inclined plane which makes an angle of 45 degrees with the horizontal. The rod is not allowed to slide down by flowing a current through it when a magnetic field of strength 0.25 Tesla is acting on it in the vertical direction. Calculate the electric current flowing the rod to keep it stationary. கவனிங்க, ஒரு இன்க்ளைன்டு சர்ஃபேஸ் இருக்கு லைக் திஸ். 45 டிகிரி இன்க்ளைண்டா இருக்கு. இது ஒரு ஸ்மூத் சர்ஃபேஸ். ஆலன் கவனி, இதுல ஒரு ராடு வச்சாங்கன்னா ஸ்மூத் சர்ஃபேஸ்ங்கிறதுனால சல்லுன்னு வலிக்கிட்டு கீழே வந்துடும். இது வலுக்காம அதே இடத்துல இருக்கணும். அதுக்கு இந்த ராடுல கரண்ட்டை பாஸ் பண்ணிட்டு மேக்னெட்டிக் ஃபீல்டை செட் பண்ண சொல்றாங்க. ராட்ல கரண்ட்டை பாஸ் பண்ணி மேக்னெட்டிக் ஃபீல்ட் செட் பண்ணா எக்ஸ்பெரிமெண்ட் 3C படி என்ன கிடைக்கும்? லாரன்ஸ் ஃபோர்ஸ் கிடைக்கும். வலுக்கிறதுனால இல்ல வலுக்கிறதுக்கு காரணமா இருக்கிற டவுன்வர்ட் ஃபோர்ஸும் மேபி அப்பர்ல ஒரு லாரன்ஸ் ஃபோர்ஸும் கிடைச்சா அது ரெண்டு ஈக்குவலா இருந்தா ராட் என்ன ஆகும்? அதே இடத்துலதான் இருக்கும்.
ஸோ அப்ப அதுல பாஸ் ஆக வேண்டிய கரண்ட் வேல்யூ என்னன்னு கேட்கறாங்க. மித்த டேட்டாஸ் எல்லாம் கொடுத்துருக்காங்க. இப்ப நான் இதுல ஃப்ரண்ட் வியூ வரைய போறேன். ஃப்ரண்ட் வியூனா இந்த லைனு, கீழே ஒரு ரெஃபரன்ஸ் லைனு, அப்புறம் இதான் ராடுனா ராடோட ஃப்ரண்ட் ஒரு டாட் மாதிரி இருக்கும். அதை மட்டும் வரைய போறேன். ராட மாஸா ட்ரீட் பண்ணா மாஸ் ரிலேட்டடான ஃப்ரீ பாடி டயக்ராம் வரும். அந்த ஃப்ரீ பாடி டயக்ராம் வரைஞ்சாதான் இதுக்கு ஆன்சர் எடுக்க முடியும். ஃப்ரீ பாடி டயக்ராம் 11th பிசிக்ஸ்ல வர்றது, லாஸ் ஆஃப் மோஷன்ல. இங்க நாம வரைஞ்சாவே உனக்கு புரிஞ்சிடும், ஒண்ணு கஷ்டமாலாம் இருக்காது. சோ 45 டிகிரி இன்க்ளைனேஷன் இருக்கிற மாதிரி ஒரு இன்க்ளைன்டு சர்ஃபேஸ் போட்டுட்டேன். ஃப்ரண்ட் வியூ படி ராட ஒரு சின்ன டாட் மாதிரி மார்க் பண்ணிருக்கேன். இதோட மாஸ் எம். பிசிக்ஸ்ல எப்ப மாஸ் வந்தாலும் உடனே ஒரு டவுன்வர்ட் ஃபோர்ஸ் ஜெனரேட் ஆகும். டவுன்வர்ட் ஃபோர்ஸோட டைரக்ஷன் எப்பயுமே எப்படி இருக்கும் அப்படின்னா வெர்டிக்கல் லைனுக்கு பேரலா இருக்கும். கோணல் மணலா போட்டுறாங்க. இன்க்ளைன்டு சர்ஃபேஸுக்கு ஃப்ரீ பாடி டயக்ராம் வரையணும்னா நீங்க ஒரு ரெஃபரன்ஸ் லைன் டிரா பண்ணணும். அந்த ரெஃபரன்ஸ் லைன் இன்க்ளைன்டு சர்ஃபேஸுக்கு 90 டிகிரி கிரியேட் பண்ற மாதிரி டிரா பண்ணும். இங்கிட்டு 90னா இதுவும் 90, இதுவும் 90, இதுவும் 90, 4 பக்கமே 19 தான் வரும். அப்படி நீ டிரா பண்ணிட்டா இந்த ஆங்கிளும் இந்த ஆங்கிளும் ஈக்குவலா இருக்கும். யோசிச்சு பாருங்க. இது 45, இது 90னா இது 45, அப்பதான் 180 வரும். இது 90 கன்ஃபார்ம் பண்ணியாச்சு. அப்ப இது 45னா இது 45 வரும். இப்படி யோசிக்கணும்னு அவசியமும் இல்லை. எப்பயுமே ஃப்ரீ பாடி டயக்ராம் இன்க்ளைன்டு சர்ஃபேஸ்ல வரைகிறப்ப இந்த ஆங்கிள் அந்த ஆங்கிள் ஈக்குவல் ஸ்ட்ரைட்டா அப்ளை பண்ணிட்டு போயிட்டே இருக்கலாம். அது இல்லாம எம்ஜி ஒரு ஃபோர்ஸ் இன்க்ளைண்டா இருந்தா ரெண்டா ஸ்பிளிட் பண்ணலாம். தீட்டா இருக்கிற சைடு காஸ் தீட்டா காம்போனன்ட், அதுக்கு பெர்பெண்டிகுலரா சைன் தீட்டா காம்போனன்ட். அப்ப எம்ஜி சைன் 45. இந்த ஃபோர்ஸ்னாலதான் ராடு வலிக்கிட்டு வருது. இந்த எம்ஜி காஸ் 45 வந்து இந்த சர்ஃபேஸ்க்குள்ள பெனிட்ரேட் ஆகி போற மாதிரி இருக்கு. ஒரு ஃபோர்ஸ் பெனிட்ரேட் ஆகி போகுதுன்னா அது ஆக்ஷன் சொல்லலாம். அக்கார்டிங் டு தேர்ட் லா ஆஃப் நியூட்டன். பாரு, ஃபோர்ஸ் கொடுக்குறேன், பெனிட்ரேட் ஆகி உள்ள போகுதா அப்படின்னா அது ஆக்ஷன். ஆக்ஷன் கொடுத்தா ரியாக்ஷன் வரும். இந்த ரியாக்ஷனை என்னன்னு டினோட் பண்றாங்க. இந்த ரியாக்ஷனு எம்ஜி காஸ் 45 இதெல்லாம் இந்த ப்ராப்ளத்துல யூஸ்லெஸ். ஏன்? இதெல்லாம் ஃப்ரிக்ஷன் இருந்தாதான் யூஸ் ஆகும். 12th பிசிக்ஸ்ல வர ப்ராப்ளத்துல ஃப்ரிக்ஷன் வர்றதுக்கு வாய்ப்பு இல்லை. 12th பிசிக்ஸ்ல நாம படிக்கிற ஃபோர்ஸ் உள்ள வந்துடும் அதுக்கு பதிலா. அதனால இதை பத்தி கவலைப்பட வேண்டிய அவசியம் இல்லை. இப்ப எம்ஜி சைன் 45னாலதான் ராடு என்ன ஆகுது, கீழே வரப்போகுது. ராடு கீழே வராம இருக்கிறதுக்கு மேக்னெட்டிக் ஃபீல்ட செட் பண்ணி கரண்ட் கொடுத்துட்டாங்க. மேக்னெட்டிக் ஃபீல்ட் வெர்டிக்கலி இந்த டைரக்ஷன்ல செட் பண்ணிருக்காங்க. இப்ப ராட்ல கரண்ட் பாஸ் ஆகுது. ராட் எப்படிப்பா இருக்கு? இந்த போர்டுல ஒரு ட்ரில்ல போடணும் 45 டிகிரி இன்க்ளினேஷன்ல, அப்படி இருக்கு ராடு. நம்ம ஃப்ரண்ட் வியூ தான் வரைஞ்சிருக்கோம். அப்ப லெப்ட் ஹேண்ட் ரூல் படிதான் நீங்க மேக்னெட்டிக் ஃபீல்ட்ல கரண்ட் கேரிங் ஒயர் வைக்கிறப்ப வர்ற ஃபோர்ஸ் டைரக்ஷன் கண்டுபிடிக்கணும். அதாவது ஃபிளமிங்ஸ் லெஃப்ட் ரூல் யூஸ் பண்ணி தான் கண்டுபிடிக்கணும். இந்த இடத்துல லெஃப்ட் ரூல் வைக்க முடியாது. இதான கரண்ட், ராடு சாய்வா இருக்கு. அப்ப மேக்னெட்டிக் ஃபீல்ட் வளையுது பாருங்க. அப்ப கரெக்டா உனக்கு பி வெர்டிக்கல்னு வச்சா ராடு நேரா வரணும். ராடு நேரா இல்ல, ராடு சாய்வா இருக்கிறதுனால பி வளையும். நீயா இந்த இடத்துல விரல இஷ்டத்துக்கு வளைச்சிக்க முடியாது. லெஃப்ட் ஹேண்ட் ஆர் ரைட் ஹேண்ட் ரூல் சப்போஸ் டு பி கம்ஃபர்டபுள். பியும் ஐயும் பர்பெண்டிகுலரா இருந்தாங்க. இந்த கொஸ்டின்ல இருக்கிற ஸ்கீம் படி பியும் ஐயும் எப்படி இல்ல, பர்பெண்டிகுலரா இல்ல. அப்ப இந்த விரலே நீ வைக்க முடியாது. அப்ப எப்படி ஃபோர்ஸோட டைரக்ஷன் கண்டுபிடிக்கிறது? நான் நிறைய ப்ராப்ளம் ரெஃபர் பண்ணி ஒரு முடிவுக்கு வந்திருக்கேன். அதை ஃபாலோ பண்ண நிறைய முடிவுகள் இருக்கு. ஒருத்தவங்களும் ஒரு மாதிரி வர்றாங்க. ஆனா புரியணும்ல. நான் அப்ப அந்த மாதிரி ஒரு முடிவுக்கு வரேன். என்ன முடிவுனா பிக்கு பர்பெண்டிகுலரா ஃபோர்ஸை மார்க் பண்ணிருக்கு. ஆனா ஒரு சின்ன கண்டிஷன், வெறும் பிஐஎல் தான் போடணும். பிஐஎல் சைன் தீட்டா போடக்கூடாது. இது எப்பப்பா ஃபோர்ஸோட டைரக்ஷன் எப்ப இப்படி மார்க் பண்ணும்? when current is inclined not perpendicular to B அப்படின்னா அப்ப நீ இந்த ஸ்டைல் ஃபாலோ பண்ணிக்க. லெஃப்ட் ரூல உன்னால வச்சு பண்ண முடியல அப்படின்னா அப்ப நீ என்ன பண்ணிக்கலாம், இப்ப நான் சொன்ன ஃப்ளோவை யூஸ் பண்ணிக்கலாம். இந்த டயக்ராம் படி இது 45னா இது 45. ஒரு டேம் இன்க்ளைண்டா இருந்தா நீங்க ரெண்டா ஸ்பிளிட் பண்ணலாம். தீட்டா இருக்கிற சைடு காஸ் தீட்டா டேம், அப்போ பிஐஎல் காஸ் 45 இங்கிட்டு வரும். அதுக்கு பர்பெண்டிகுலரா பிஐஎல் சைன் 45. இந்த லைன்ல வர எந்த ஃபோர்ஸுமே யூஸ் கிடையாது, ஃப்ரிக்ஷன் இல்லாதனால விட்டுறலாம்.
அப்ப mg sin 45ம் BIL cos 45ம் ஈக்குவலா இருந்ததுன்னா ராடு கீழேயும் வராது மேலேயும் போகாது, அதே இடத்துல ரீட்டைன் ஆகும். அப்ப BIL cos 45 is equal to mg sin 45. They were requested I. அப்ப mg sin 45 divided by BL cos 45 வந்துடும். M by Lங்கிறது லீனியர் மாஸ் டென்சிட்டி. கொஸ்டின்ல அது 0.25 இருக்கு. G 9.8. sin by cosனா tan 45 which is 1. Bயும் 0.25 இருக்கு. கேன்சல் ஆயிடுச்சுன்னா 9.8 ஆன்சர். ஸ்டெப்ஸ் தான் ரொம்ப கம்மி, சிம்பிள். பட் ஃப்ரீ பாடி டயக்ராம் தெரியாம நீ பண்ணவே முடியாது. முதல்ல மாஸ் ரிலேட்டட் டயக்ராம் போடணும், அப்புறம் லாரன்ஸ் ஃபோர்ஸை உள்ள கொண்டு வரணும். அதுலயே நம்மளுக்கு சிக்கல் வருது. எனக்கெல்லாம் ஃபர்ஸ்ட் டைம் இந்த கொஸ்டின் எப்படா விரல வைக்கிறதுன்னு ஒரு பெரிய பிரச்சனை. ஒண்ணு நான் பிஏ ரெண்டா ஸ்பிளிட் பண்ணும், இல்லைன்னா ஐஏ ரெண்டா ஸ்பிளிட் பண்ணும். ஐ கரண்ட் ஐஎல்னு நீ ரெண்டா ஸ்பிளிட் பண்ணலான்ட்டு ஒரு தாட்டுக்கு வந்தாலும் அது எப்படி பண்றது, எங்க மார்க் பண்றது? நம்ம டயக்ராம் ஃப்ரண்ட் வியூ தானே வரைகிறோம், ஃபுல் டயக்ராம்னா பிரச்சனை இல்லை, பண்ணிடலாம். அப்ப நான் என்ன பண்ணிட்டேன்னா ஃபைனலா இந்த க்ளூக்கு வந்திருக்கேன். இந்த க்ளூ நம்மளுக்கு வேற ஒரு சில இடத்துலயும் தேவைப்படும். இது உனக்கு சப்போர்ட் ஆகும், இதுல மிஸ்டேக் வர்றதுக்கு வாய்ப்பு இல்லை. பிக்கு பர்பண்டிகுலரா போட்டு ஆனா வெறும் பிஏஎல். இதான் லாரன்ஸ் ஃபோர்ஸோட டைரக்ஷன் when cases are complicated. முடிச்சாச்சு. இது ஒரு டிஃபரெண்டான ப்ராப்ளம். இந்த மாதிரி ஃப்ரீ பாடி டயக்ராம் இன்வால்வ் ஆகுற ப்ராப்ளம் எலக்ட்ரோஸ்டாட்டிக்ஸ்லயும் பார்த்துருக்கும். அதுல ஒரு சார்ஜ் கீழே இருக்கும், இன்னொரு சார்ஜ் இங்க இருக்கும். இந்த சார்ஜ் வலிக்கிட்டு வரக்கூடாது, அங்கேயே இருக்கணும். அப்படின்னா இந்த ரெண்டு சார்ஜுக்கு நடுவில் வர ஃபோர்ஸும் mg sin 45 ஆர் mg sin θங்கிற டவுன்வர்ட் ஃபோர்ஸ் ஈக்குவலா இருக்கணும். அப்படிங்கிற மாதிரி ப்ராப்ளம் பார்த்துருக்கோம். ஸ்ட்ரிங் பேஸ்டு ப்ராப்ளம் எலக்ட்ரோஸ்டாட்டிக்ஸ்ல நிறைய பார்த்துருக்கோம். அதுலயும் ஃப்ரீ பாடி டயக்ராம் வரும். 11th பிசிக்ஸ்ல இருந்து ஒரு கொஸ்டின் ஃப்ரீ பாடி டயக்ராம்ல இருந்து கொஸ்டின் செட் கேட்கறதுக்கு பதிலாக 12th பிசிக்ஸ்ல இந்த மாதிரி கொஸ்டின் கேட்டா 11th ஆட்டோமேட்டிக்கா என்ன ஆகும், கவர் ஆயிரும். அதனால இந்த மாதிரி ப்ராப்ளம் ஒரு தனி ப்ராப்ளம். அப்பப்ப என்ன ஆகும், சில கொஸ்டின்லாம் ஸ்டாண்டர்டா இருக்கும்பா. ஒரு லெசன்ல எது ஸ்டாண்டர்ட் ப்ராப்ளமோ அதுவாவே கேட்டு வச்சிருப்பாங்க. அப்படிலாம் கேட்டாங்கன்னா இதெல்லாம் வரும். ஃப்ரீ பாடி டயக்ராம் தான் இம்பார்ட்டன்ட். டிக் பண்ணிடுங்க. அடுத்த கொஸ்டின் நம்பர் 58. 58 எடுங்க, அதுவும் இம்பார்ட்டன்ட் போகும். A wire of length L carries a current I along the y direction and magnetic field is given by B vector is equal to beta by root 3 into I cap plus J cap plus K cap. Test law. The magnitude of Lorentz force acting on the wire is. ஒரு வயர்ல கரண்ட் ஐ பாஸ் ஆகுது ஒய் டைரக்ஷன்ல. மேக்னெட்டிக் ஃபீல்ட் வெக்டார் அப்பியரன்ஸ்ல கொடுத்துருக்காங்க. லாரன்ஸ் ஃபோர்ஸ் கேட்டிருக்காங்க. வயரு கிவன் டேட்டா வெக்டார் அப்பியரன்ஸ்ல இருக்கா. அப்ப லாரன்ஸ் ஃபோர்ஸுக்கு நம்ம ஐஎல் கிராஸ் பி வெக்டார் இந்த ஃபார்முலா யூஸ் பண்ணலாம். ஐஎல் வெக்டார் வேணும். வெக்டார்னா மேக்னிடியூடும் வரும், டைரக்ஷனும் வரும். மேக்னிடியூட் ஜஸ்ட் ஐஎல். கரண்ட் ஆன் ஒய் டைரக்ஷன் சொல்லிட்டதுனால டைரக்ஷன் ஜே கேப்னு போட்டு விட்டுருலாம். நேத்து கிளாஸ்லயே நம்ம அந்த ஃபார்முலா பிக்யூவி சைன் தீட்டாலையும் சில கிராஸ் ப்ராடக்ட் ப்ராப்ளம்ஸ் எல்லாம் பார்த்தோம். அப்பயே நான் உங்களுக்கு சஜஸ்ட் பண்ணது இதுதான், கிராஸ் ப்ராடக்ட் வந்துச்சுன்னா ரொம்ப குழப்பிக்காத, கேர்லெஸ் மிஸ்டேக் வராம இருக்குன்னா மேட்ரிக்ஸ் மெத்தட் தான் போக சொல்லியிருக்கேன். ஸோ அதுபடி ஃபர்ஸ்ட் நான் ஐஜேகே எழுதிட்டேன். அடுத்து ஐஎல் வெக்டாருக்கு பதில் ஐஎல் ஜே கேப். அப்ப ஜே கேப்ல மட்டும் பேட்டர்ன் வரும், ஐலையும் கேலையும் வராது. அப்புறம் பி வெக்டாருக்கு பதில் அதை எழுதுங்க. ஐல 1, ஜேல 1, கேல 1. காமனா பீட்டா பை ரூட் 3 வெளியெடுத்துடணும். இப்ப நீங்க டிட்டர்மினன்ட் ஆஃப் மேட்ரிக்ஸ் பண்ணீங்கன்னா கிராஸ் ப்ராடக்ட் ஆன்சர் வந்துடும். அப்ப ஐ கேப்பை க்ளோஸ் பண்ணிட்டா 0 - 0ன்னு வருது. மைனஸ் ஜே கேப் தப்பா போறணும், ஐஎல் -0ன்னு வருது. மைனஸ் ஜே கேப் இன்ட்டு 0 - 0 பிளஸ் கே கேப் இன்ட்டு 0 - ஐஎல்னு வருது. ஸோ அது இல்லாம பீட்டா பை ரூட் 3 வெளியே இருக்கு. எனக்கு பீட்டா பை ரூட் 3 ஐஎல் இதெல்லாம் காமனா வெளியெடுக்கலாம்னு தோணுது. வெளியெடுத்துட்டா மிச்சம் இதுல ஐ கேப், இதுல பிளஸ் இன்டு மைனஸ் மைனஸ் கே கேப்னு ஒன்று. இப்ப நீங்க மேக்னிடியூட் கண்டுபிடிக்கலாம். மேக்னிடியூட் எப்படிப்பா பண்ணணும், ரூட் போட்டு ஐக்கு முன்னாடி உள்ள நம்பரை ஸ்கொயர் பண்ணி எழுதணும், பிளஸ் கேக்கு முன்னாடி உள்ள நம்பரை ஸ்கொயர் பண்ணி எழுதணும். அது நோட்ஸ்ல பண்ணிருப்பாங்க, நீ பண்ணிக்கலாம். இதோட இந்த ஸ்டைல் முடிஞ்சிருக்குப்பா. இந்த ஸ்டைல்
எக்ஸ்பிரிமெண்ட் 3C 5 அண்ட் ப்ராப்ளம்ஸ். அடுத்த கிளாஸ்ல 3C நான் ரீவைண்டே பண்ண மாட்டேன். டைம் எனக்கு பத்தாது அடுத்த கிளாஸ்க்கான கண்டென்ட் முடிக்கிறது. அதனால நல்லா படிச்சுட்டு வந்துரு. 3C ரெஃபரன்ஸா வச்சு எக்ஸ்பிரிமெண்ட் 6.1 அதை நம்ம டிஸ்கஸ் பண்ண ஆரம்பிச்சோம். 6.1 6.2 வரும், அதை டிஸ்கஸ் பண்ண ஆரம்பிச்சிருவோம். அங்கிருந்து கால்வாமீட்டர், அம்மீட்டர், வோல்ட்மீட்டர். கிளியரா? மிச்சம் அடுத்த கிளாஸ் பார்ப்போம்.